Halo. Halo. தந்தனைத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட பந்தனுக்கு துணை புரிவாய் கலை மகளே கலை மகளே உன் வடிவழகி பாதம் போட்டி என்று சொல்லி வெள்ளில் பாட வெள்ளினில் பாட வந்தருள்வாய் சரஸ்வதியே சந்தத்தோடு பானை தாளம் சிற்றோடு கை பேங்குசோடு பானை தாளம் சிற்றோடு கை பேங்குசோடு சந்தத்தோடு பானை தாளம் சிற்றோடு கை பேங்குசோடு பானை தாளம் சிற்றோடு கை பேங்குசோடு பத்திரகாளி கரைகளையே பவுசுடனே வெள்ளில் பாட திருக்கதையை பவுசுடனே வெள்ளில் பாட பத்திரகாளி திருக்கதையை பவுசுடனே வெள்ளில் பாட திருக்கதையை பவுசுடனே வெள்ளில் பாட பந்தனுக்கு துணை புரிவாய் கலை மகளே கலை மகளே என் வடிவழகி பாதம் போற்றி துணை புரிவாய் கலை மகளே கலை மகளே வடிவழகி பாதம் போற்றி காளியோட கலைகள் பாட பத்திரகாளி பிரபோதனை அவள் அஷ்டகாளி 8 பேரா அந்த நாகலோக பட்டணத்தில் அவள் அக்காதங்கை 8 பேரும் அவள் அழகுடனே பிறந்திருக்கா தாயான பத்ரகாளி பத்ரகாளி அக்காதங்கை 8 பேரும் அக்காதங்கை 8 பேரும் அழகுடனே பிறந்தாளா பத்ரகாளிய பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சைமால் தங்கச்சி லட்சுமியாக வரும் அந்த நாராயணர் தங்கச்சியாக பிறந்த பத்ம பத்ரகாளியம்மாள் அக்கா தங்கை 8 பேருமே அஷ்ட காளிகளாக பிறந்துள்ளார்கள் என் அம்மா பிள்ளை இல்லாத நாகக்கண்ணிக்கு அக்கா தங்கச்சி 8 பிள்ளையா பிறந்திருக்கல எத்தனை அம்மா பிறந்தாலும் எல்லாத்துக்கும் மூத்தவா யாரு காளியம்மா தானே காளியம்மா தான் கேட்கணும் அப்புறம் நம்ம மூத்தவ பத்ரகாளி அம்மா தங்கச்சிமாரோடு மாறி முத்தார் முப்படாதி சந்தன மாறி சிடாமாரி துர்க்கை அம்மாள் காந்தாரி கனகதுர்க்கை விடக்குத்தி 8 பேரும் பிறந்தாலும் என் கீழே 4ஆந்தர காளி எப்படிப்பட்டவ தெரியுமா அவ பெண்ணுக்கு என்ன பெண்ணழகி அவ பேல நல்ல மயிலழகி இந்த ஆயான பத்ரகாளி இந்த 4ஆந்தோளா அமையவள் மஞ்சேன பொட்டலகி மஞ்சேன பொட்டலகி அவ மருதோணி கையலகி காளி மாறி பிறந்த நேரத்துல பிள்ளையில் நாக
கண்ணுக்கு அம்மன்மார்கள் பச்சை பிள்ளைகளை தெய்வ குழந்தைகள் பிறந்திருக்கு. சரி ஏ தம்பி, என்னண்ணே? யார் வீட்லயாவது பிறந்த அன்னைக்கு குழந்தை வாய் திறந்து பேசுமா? அது எப்படி பேசும்? நம்ம நாலாந்தல பத்திரகாளி மாறி பிறந்த அன்னைக்கு வாய் திறந்து பேசுதா? சரி ஏக்கா பத்திரகாளி அக்கா, என்னடி? ஏ தங்கச்சி முத்தாரம்மா, என்ன சொன்ன? ஏ தங்க மாறி, ஏ அம்மா காந்தாரி கனகதுர்க்க, ஏ அம்மா வடக்குத்தி அம்மா, என்னடி? நம்ம 8 பேரு மாறடி பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கோம். நம்ம அம்மாவும் அப்பாவும் பாரு பாம்பா இருந்து ரூபமா இருக்காங்களே. இருக்காங்களே. நம்ம ஏன் பிறந்திருக்கோம்னு தெரியாதடி கேட்காத. ஆமாடி. என் தாயான பத்திரகாளி அம்மாவே குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய போது சரிதான். அந்த நாகக்கண்ணி அம்மா எப்படி தாலாட்டு படிக்கிற பத்தியில எப்படி படிக்கா? உலகத்துல எத்தனை தாலாட்டு இருந்தாலும் அம்மாளுக்கு ஒரு தாலாட்டு உண்டுல்ல. கண்டிப்பா. அது என்ன தெரியுமா? என்ன? ஆரி ரீ ரீ ராரி ராரோ ராரி ரீ ரீ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ ஆரி ரீ ரீ ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ. அந்த புட்டாபூரம் பள்ளி கொண்ட புட்டாபூரம் பள்ளி கொண்ட பொண்ணு பத்திர காளியம்மா 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 நாளாந்தோல காக்க வந்த என் பத்திரகாளி ஆரி ரீ ராரி ராரோ ராரி ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ அரி ராரி ரீ ரீ ராரி ராரோ ராரி ரீ ரீ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ. ஏ கானா கருங்கடலே கானா கருங்கடலே கண்டெடுத்த மாணிக்கமே ராரி ரீ ராரி ராரோ ராரி ரீ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ ஆரி ரே ரீ ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ. அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்ட என் பச்சை மாலி தங்கை அம்மா தங்கை அம்மா எம்மா தங்கை அம்மா தங்கை அம்மா எம்மா பொண்ணு பத்திர காளியம்மா காளியம்மா ஆரி ரீ ரீ ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ. அந்த பால் போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க உனக்கு பரமசிவன் பந்தடிக்க ராரி ரீரி ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ ரீ ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ அந்த பரமசிவன் அடிக்கும் பந்தை பரமசிவன் அடிக்கும் பந்தை பகுந்தடிக்க பிறந்த கண்ணோ ஆராரோ ராரிரோ ஆராரோ ராரிரோ ஆரமோதே கண்ணுரங்கு பட்டாபுரம் பத்திரகாளி நீ பிள்ளையாக பரந்த காளி வாக்காதங்கை 8 பேரும் 8 பேரும் 8 பேரும் நீ அஷ்டகாளி பிறந்த காளி பிறந்த காளி ராரி ரீரோ ராரி ராரோ ஆராரோ ராரிரோ ராராரோ ராரி ராரோ ஆரமோதே பத்ரகாளி தாலாட்டி பாடி
தாலூட்டி சீராட்டி நாலாந்தல பத்ரகாளி மாரிமுத்தார் வளர்ந்து வருகிறார்கள். சரிதான். நாகலோகத்தில் அம்மா பார்க்கடலின் ஓரமாக கடல் தாண்டி 8 லோகத்துல வளர்ந்து வருகிறாள். சரி. இப்படி தாலாட்டி வளர்ந்து வருகிறாள் பத்ரகாளி அம்மா தங்கச்சிமார்களோடு. சரி. இங்க இப்படி அம்மன்மார்கள் வளர்ந்திருக்க நாங்க என்ன நடக்க பார்த்தீங்களா? நாங்க 7 கடலுக்கு அப்பாலே ஒரு அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகிறான். சரி. வரமுனி என்று சொல்லக்கூடிய முனிவனாகப்பட்ட சிவபக்தன் ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து வருகிறான். அது எதற்காக தவம் இருந்தான்? நம்மள மாதிரி மனுஷனாத்தான் ரிஷி முனிவரா இருந்திருக்கான். அவன் பெயரு வரமுனி. சரி. அவன் ஆண்டவனை நோக்கி தவம் இருந்த காரணம் என்ன தெரியுமா? சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து என்ன வரம் வாங்கியிருக்கான்? ஆண்களாலையும் அழியக்கூடாது, ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது. அப்படி ஒருவர் என்னை அழிக்க வந்தால் என் உடம்பில் ஒரு துளி ரத்தம் விழுந்தால் 1000 அசுரனாக நான் பிறக்க வேண்டும் என்று அந்த வரமுனி சிவனிடத்திலே வரம் வாங்க. இந்த வரத்தை வாங்கிய வரமுனி பெண்ணால் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை வாங்க மறந்து விட்டான். பெண்ணால என்ன செஞ்சிட முடியும்? அசுரனை அழிக்க முடியாதுங்கத மறந்துட்டான். தம்பி, அப்படி வர வாங்கிய வரமுனி என்றப்பட்டவன் வாங்கிய வரத்தின் மகிமையினாலே தலக்கணம் தலைக்கு மேல ஆணவம் அதிகமாயிருச்சு. நம்மத்தான் ஜாவ மாட்டோமே, நம்மள மிஞ்சின்மை யாரும் கிடையாது. கடவுள் மாதிரி நமக்கு அழிவில்லாத வரம் கொடுத்திருக்காரு. ஆண்களாலே அழிய மாட்டோம், எந்த ஆயுதத்தாலையும் அழிய மாட்டோம். அந்த வரத்தை சிவன் தந்துட்டாரு. ஏ தம்பி, வரம் வாங்குது வரைக்கும் தான் குனிஞ்சு கிடந்து அம்மாதி ஆத்தாடின்னு கடத்தி கும்பிருக்கான். ஏ காரியம் ஆவணமா? கழுதையும் காலை பிடிக்கணும். காரியம் ஆகி முடிஞ்சிருச்சு. ஏ தம்பி, அந்த வரமுனி பகவான்கிட்ட வரத்தை வாங்குது வரைக்கும் விழுந்து கிடந்து கும்பிட்டு வரத்தை வாங்கிருக்கான். ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வரம் வாங்கும் மட்டும் குனிந்து நின்றவன் வரம் வாங்கிய பின் நிமிர்ந்து நின்றிருக்கான். கொடுக்க மட்டும் குனிந்தவன் வரமுனியாகப்பட்டவன் வரத்தை வாங்கிய பின் நிமிர்ந்து நின்றான். அவன் கோயிலுக்கு போக மாட்டான், பஞ்சாட்சரம் அணிய மாட்டான். அவன் தேவகாதி தேவர்களை அவன் வரவழைத்து கொடுமை செய்வான். அவன் மதுக்குட்டத்தை சுமக்க சொல்லி அவன் மண்டையில அடித்திடுவான். அவன் கல்குடத்தை சுமக்க சொல்லி அவன் கண்ணத்தில அடித்திடுவான். அவன் பண்ணாத அட்டகாசம் பண்ணுதானே வர முடியும். கோயிலுக்கு போக வேண்டாம், பஞ்சாட்சரணிய வேண்டாம், நமக்குத்தான் அழிவு சாவே கிடையாது. இதுக்கு கோயிலுக்கு போகணும். கடவுளே நமக்கு வரம் கொடுத்துட்டாரு, சாக மாட்டேன்னு நம்ம எதுக்குடா போகணும்? ஆணவம் அதிகமாயிருச்சு. வரத்தை வாங்கிட்டு வரும்போது அகஸ்திய மாமுனிவர் தவக்கோலத்துல பொதிக மலையில உட்கார்ந்து இருக்காரு. அப்படி தவக்கோலத்துல உட்கார்ந்து இருக்கும்போது என்னதான் இருந்தா நம்ம இந்த ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கோமா? தெரிஞ்சாலோ தெரியாத ஆளோ ஒரு வயசுக்கு மூத்தவர் உட்கார்ந்து இருக்காருன்னா தன்னால கையெடுத்து கும்பிட்டு போனோம். அது வயசுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்ல. எத்தனை முனிவர்கள் இருந்தாலும் எல்லா முனிவருக்கும் பெரியவர் அகஸ்திய மாமுனிவர். நம்ம பாபநாசம் பொதிகை மலையில தனி கோயில் கொண்டு இருக்காருல்ல, அந்த அகஸ்தியரை பார்த்துட்டு நம்ம சாவாத வரம் வாங்கியிருக்கோம் கண்டுகிடாம போயிட்டான். பார்த்தார் முனிவர் அகஸ்தியர். ஏல வரமுனி, நீ நேத்து பிறந்தவன் இன்னைக்கு சாவாத வரத்தை வாங்கிருக்கோன்னு திமிருல போயிட்டு இருக்கியோ? உன் தலைக்கு மேல உனக்கு ஆணவம் அதிகமாயிருச்சு. ஏ தம்பி, நம்ம தான் சொகுசா இருக்கோம், நம்ம தான் 7 அடங்கு மாளிகை கட்டி வச்சிருக்கோம், பேங்க்ல கெட்டு கெட்டா சேர்த்து வச்சிருக்கோம். வாயில மண்ண போல நம்ம தான் ஏக்கர் கணக்கு நிலத்தை வாங்கி போட்டிருக்கோம். என்ன வந்தாலும் நம்ம மனசுல கெருவம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாதுப்பா. அப்படி நமக்கு ஆணவம் அதிகரிச்சிருச்சு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கைய நல்லா கேட்டுக்கோங்க, முடி இருந்தா என்ன போன என்ன வாங்கவல அதுல இருக்கா? நீ முடிய பார்க்க போயிட்டா உன் கழுத்துல ஒண்ணு இல்லாம இருக்கு. எங்க இருக்கு? ஒன்ன போட்டு என்ன செய்ய? இன்னும் வாங்குவேன். அந்த நாகராஜன் பக்தப்புல செல்ல புள்ள அட்டகாளி 8 பேருக்கும் அரமுனியாகப்பட்டவன் அங்க அகஸ்தியரை கண்டுடாம போனதுனால உனக்கு தலைக்கு மேல ஆணவம் அதிகமாயிருச்சு. தம்பி, அன்பு இருக்கலாம், அதிகாரம் பண்ணக்கூடாது, ஆணவம் இருக்கவே கூடாது. அடியிலையும் தலைக்கு மேல ஆணவம் வந்ததுனால வரமுனி உன் தலை இன்னிலிருந்து எரும மாட்டு தலையா
பாதி மனுஷன் பாதி எருமாடு. என்னது பாதி மனுஷன் பாதி எருமாடு. என்ன மகடாசுரம் போதையில உட்கார்ந்திருக்கானா? இல்ல இல்ல. என்ன அரமணியாகப்பட்டவன் மனித உடம்போடு எரும மாட்டு தலையோடு முனிவர் சாபத்தை வாங்கிட்டான். சரி. அதாவது எருமைக்கு வடமொழி சொல்லு வந்து மகிஷம்னு அர்த்தம். மகிஷம். இவன் புத்தி அசுரம் புத்தியா மாறினதுனால வரமுனிங்கிற பேரு மகிஷ அசுரன் என்று மாறி மகிடாசுரனா மாறிடுச்சு. சரி. அந்த மகிடாசுரன் எரும மாட்டு தலையோடு மனித உடம்போடு வருகிறான். அவன் என்ன பண்ண பாத்தீங்களா? ஐயா போற வார பெண்களை சேலை பிடிச்சு இழுக்கான். சேலை பிடிச்சு. ஆமா ஆமா. ஏ தம்பி, ஆனா அவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. அரக்கனுக்கு புத்தி அப்படித்தானே இருக்கும். சரி. கெட்ட புத்தி அதிகமா இருக்கும்ல. இருக்குமே. கெட்ட புத்தி வந்தாலே மனசங்க அழிவு ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மகிடாசுரனை பார்த்து தேவாதி தேவர்கள் பார்க்காங்க. ஆண்டவா நீர் என்ன வரத்தை கொடுத்தீரோ இந்த மகிடாசுர எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறானே. பால் குடத்தை சுமந்த தேவாதி தேவர்கள் நாங்க இன்னைக்கு மது குடத்தை சுமந்தோமே. நாங்கள் உமக்கு சுமந்த திருக்கரத்தால நாங்க கல்லையும் சுமந்துட்டு வரோம். எங்களுக்கு எப்ப விடுதலை வேண்டும் ஆண்டவா? எப்ப தருவீரோ இப்ப தருவீரோ. நாங்க கைலாசம் எப்ப வரும் தேவர்கள் முறையிட பார்த்தார் சிவபெருமான். என்ன செய்தார்? இவன் ஆனால அழியக்கூடாதுன்னு வர வாங்கியிருக்கான். ஆயுதங்களால அழியக்கூடாதுன்னு வர வாங்கியிருக்கான். பெண்ணால் அழிய வர வாங்க மறந்துட்டான். நம்மளும் கொடுக்கல. அப்ப இவனை கொண்டாத்தான் தேவாதி தேவர்களை விடுதலையாக்கி கைலாசம் கொண்டு வர முடியும். அப்ப யாரால முடியும்? இருக்கிறாளே நாலாந்தலாவை ஆண்டு வரக்கூடிய நாயகி பத்திரகாளி. வாடி வாடி பத்திரகாளி, வாடி வாடி மாரியம்மா. அந்த மகிடனையும் கொல்ல வேணும், அந்த சூரனையும் சொல்ல வேணும். நீ கொல்லத்தான பிறந்திருக்க, அந்த அரகனையும் எம்மா கொல்வதற்கு பத்ரகாளியை பார்த்து பகவான் சொல்லுதாரு. பத்ரகாளி மகுடாசுரன் அவன் தம்பி தாரகாசுரன். சரி. அரக்கேசுரன் நிறைய கூட்டம் உண்டு. மகுடாசுரன் இருக்கான், அவனுக்கு ஒரு தம்பி தாரகாசுரனும் உண்டு. சரி. அந்த அசுர கூட்டத்தை அழிக்கவே நீ அஷ்ட மகா காளியாக பத்ரகாளி பிறந்திருக்க. பகவானே, என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கு. என் தங்கச்சி மாதிரி 8 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கா. அப்ப நாங்க இன்னைக்கு உங்க பேச்சை பெற்று மகுடாசுரனை கொன்னுட்டோம்னா எங்களுக்கு நாளைக்கு யாரு தாலி கட்டுவா? யார் கல்யாணம் பண்ணுவா? நாங்க இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கோம், உங்க பேச்ச கிட்ட அரக்கனை கொன்றுவோம். நாங்க கல்யாணம் முடிய வயசு வரும்போது நாங்க கொலகாரின்னு மக்கள் சொல்லுவாங்க. எம்மா பத்ரகாளி, உனக்கு என்ன வரம் கொடுப்பேன் தெரியுமா? அந்த மகளுடனையும் கொன்று வந்தால் கொன்று வந்தால் கொன்று வந்தால் மால மனம் முடிப்பேனம்மா முடிப்பேனம்மா. சாமமம்மா சம்மதிச்ச நேரமம்மா, சாமமம்மா சம்மதிச்ச நேரமம்மா. வாராரே வாராரே வைரவனோ வாராரே, வாராரே வாராரே வைரவனோ வாராரே. அவன் பூச்சட்டியா பூச்சட்டியா மாத்தி வரா மாரியம்மா, பூச்சட்டியா பூச்சட்டியா மாத்தி வரா கண்ணியம்மா. பொண்ணு பத்திரமாகாரி ஆதாரி போடுகாலே, பொண்ணு பத்திரமாகாரி ஆதாரி போடுகாலே. போடுகம்மா ஒரு உலவ பொன்னான மணிக்கொலவ, போடுகம்மா ஒரு உலவ பொன்னான மணிக்கொலவ. ஊரை சுத்தி பார்த்து வரா அக்கா தங்கை 2 பேரும், ஊரை சுத்தி பார்த்து வரா அக்கா தங்கை 2 பேரும். அக்கேரி சட்டிக்காரி ஆதாரி போடுதாரா, அக்கேரி சட்டிக்காரி ஆதாரி போடுதாரா. உச்சியில குல்லாவா உல்லாச கல்லறையா, உச்சியில குல்லாவா உல்லாச வாரால் பாரி வாரால் வாரால் பாரி மாறி வாரால் காளி வாரால் 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 என்ன போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னாலான மணிக்குலவ, போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னாலான மணிக்குலவ. கொடா தலையில் வச்சு கோபாலன் தங்கை வாரால், கொடா தலையில் வச்சு கோபாலன் தங்கை வாரால். வாராலே அம்மை அவள் கரக கொடாம் கையில் எடுத்து, வாராலே அம்மை அவள் கரக
காளியவன் ஆராலே அம்மையவள் வனபத்திர காளியவள் சாமநல்ல சாமம்மா சரிச்சாம நேரமம்மா நல்ல சாமம்மா சதி சாம நேரமம்மா 12 மணி அடியில சாம பூச பார்க்க வராள் 2 மணியதில சாம பூச பார்க்க வரா வாராள் காளி வாராள் வாராள் நாலாந்துலக்கு தவாரா காளி வாரா வாராள் வாராள் திர காளி வாரா அவ வேப்பங்கொலை கையில எடுத்து விளையாடி வருவாளா அப்பவள கையிலெடுத்து விளையாடி வருவாளா ஆறாளே அம்மையவள் வனபத்திர காளியவள் ஆராலே அம்மையவள் வனபத்திர அவ காளியவள் ஊரெல்லாம் வம்பேரா உலகமெல்லாம் வம்புகளா ஊரெல்லாம் உன்பேரா உலகமெல்லாம் உன்புகளா ஆயுதம் கையில எடுத்து சுத்தி சுத்தி வருவாளா ஆயுதம் கையிலெடுத்து சுத்தி சுத்தி வருவாளா வேப்பங்கொலை ஒரு கையில வேலு பிள்ளை நாச்சியாரும் வேலு பிள்ளை நாச்சியாரோ சூலாயுதம் ஒரு கையில தீச்சட்டியா பூச்சட்டியா ஆயுதம் ஒரு கையில தீச்சட்டியா பூச்சட்டியா வாராள் காளி வாராள் வாராள் விளையாடி காளி வாராள் காளி வாரா வாராள் வாராள் காளி வாரா அவ ஊரை சுத்தி பார்க்க வாரா உத்தமியா பத்திரகாளி ஊரகத்தை பார்க்க வரா உத்தமையா அம்மா வேலையான வேலையம்மா விளையாட நேரமம்மா வேலையம்மா விளையாட நேரமம்மா ஊரெல்லாம் காவக்காரி உத்தமியே விளக்கா செல்வி எல்லாம் காவல்காரி உத்தமையே வழங்குவா செல்வி தீராத நோய்களையும் திருநீத்தால் தீர்த்து வைப்பாள் ஈராத நோயெல்லையும் திரு நிஜா தீத்து வப்பா வடக்கு நல்ல விழுந்த சடை வடகடலும் நீராட வழக்க நல்லா விழுந்த சடை வழக்க நல்லோ நீராட விழுந்த சடை தென்கடலும் நீராட கிழவி விழுந்த சடை தென்கடலும் நீராட உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் நீராட உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் நீராட வேலை நல்ல உனக்கு வேலையம்மா வேலையம்மா உனக்கு வேலையம்மா வேலையம்மா உனக்கு ஊர் காவல் பத்திர காளியம்மா வேலையம்மா வேலையம்மா காவல் பத்திர காளியம்மா வாராளே அம்மையவள் வர்க்கடலில் பிறந்தவளே ஆராலே அம்மையவள் பார்க்கடலில் அவர் பிறந்தவள் உச்சியில பிறந்ததாலே உச்சிமகாளி வாம்பேரம்மா உச்சியில பிறந்ததாலே உச்சினி மகாடி பொறுப்பேறம்மா அட்டகாளி 8 பேருக்கு அதிகாரி பத்திரகாளி காளி 8 பேருக்கு அதிகாரி பத்திரகாளி தீராத நோய்கள் எல்லாம் திருநீத்தா தீர்த்து வைப்பாள் ஈராத நோயெல்லாம் திரு நிஜா தீத்து அந்த வப்பா மகுடனையும் கொள்வதற்கு மாகாளி அவதரித்தாள் நக்கியம் கொள்வதற்கு மாகாளி அவதரித்தார் ஆடி வாராளம்மா விளையாடி வாராளம்மா ஆடி வராளம்மா விளையாடி வராளம்மா அம்மா என்ன அம்மா என்ன சுடுதண்ணி கிடைக்குமா அதெல்லாம் இல்ல அம்மா என்னய்யா எம்மா பத்திரகாளி என்ன அந்த மகுடனை கொல்ல தாண்டி நீ 8 பேருக்கு ஆளி ரூபம் கொண்டு பிறந்திருக்கேன் பிறந்திருக்கேன் பகவானே வேண்டாம் பகவானே மகுடாசுரனை கொன்றால் உனக்கு மாலை மனம் முடிப்பேன் சரி அரக்கனை கொன்று வந்தால் உங்களை நான் அலங்காரம் செய்வேன் அப்படியா சூரனை கொன்று வந்தால் நான் சுமங்கலியாக வாழ வைப்பேன் கால வைத்து தாலி யாருக்கிட்டவான்னு கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு இருக்காரு நான் சிவபெருமான் இருக்கேன் அப்படியா யாரு கடவுள் சிவபெருமான் சொல்றாரு சொல்லிட்டு இருக்காரு நீ தாலி கிட்ட பத்தி கவலைப்படாத காளியம்மா ஆமா உனக்கு நான் கிட்டதான் போய் மகடாசுரனை கொண்டுட்டு வா தாரகனையும் அழிச்சிட்டு வா கொண்டுட்டு வந்துரு என் அம்மா நாலாந்துல பத்திரகாளி அம்மாள் ஆமா அந்த அசுரனை கொல்ல வேண்டுமையானால் ஆனால் எனக்கு ஆயுதங்கள் வேணும்னு கேட்க பாத்தீரா கேட்காதே. ஆத்தாளுக்கு என்ன சூலம் வந்து பிறந்த இடம் சூலம் வந்து பிறந்த இடம் ஆமா. ஆத்தாளுக்கு சோட்டா நிக்கிற மண்டபமோ சரி. இந்த அம்மாளுக்கு இன்னும் என்ன பிறகு பாத்தீரா என்ன பிறகு ஆத்தா உனக்கு பம்ப வந்து பிறந்த இடம் பம்ப வந்து பிறந்த இடம் சரி. உனக்கு பழுங்கி வரண பாறையம்மா ஆமா இந்த பத்திரகாளி மாரியம்மாளுக்கு சரிதான். உடுக்க வந்து பிறந்த இடம் உடுக்க வந்து பிறந்த இடம் ஆமா. அவளுக்கு உத்துராட்ச பூமி அம்மா சரி ஆத்தா பத்திரகாளி அம்மாளுக்கு என்ன? அவளுக்கு விளையாடுறதுக்கு வேம்பு வந்து பிறக்கையிலே வேம்பு வந்து பிறக்கையில ஆமா. இவ விளையாடவன் பிறந்தா அப்படி என் கீழ நாளாந்தரத்தாள் காளியம்மா ஆமா. அவ வேம்பு பிறந்த இடம் எங்க பத்திரகாளி எங்க பத்திரகாளி கீழ நாளாந்துலா காளி நாலாதுலகாரி அவளுக்கு விஜயநகர் பட்டணமா போடுங்கம்மா கொலவ ஏழு பிறந்த இடம் எங்க பத்திரகாளி தாய பத்திரகாளி விஜயநகர் பட்டணமா தாயர் பத்திரகாளி கொலவெல்லாம் போட முடியாது
கொலை பண்ண ஆட்கள்லாம் ஊர் சுத்த போயாச்சு எல்லாம் பேசி. ஊர் விளையாட இருக்கு சரி அதாவது என்னய்யா கொலவை போட தெரியலையா என்ன செய்யணும் வாய்க்குல 2 விரல விட்டு ஊலையாதிட்டு இருங்க இதான் வாந்தியா எடுத்துருங்க அது செய்யாதியம்மா ஆமா ஆத்தாளுக்கு வசந்ததே கொலவைத்தான் குலவை தானே நம்ம போட தெரியாது யாரும் கிண்டல் அடிப்பாங்க சிரிப்பாங்க வெட்கப்படாது வெக்கப்படக்கூடாது நல்லா ஒரு வாயில விரல விட்டு ஊலகத்தம் போட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா கொலை வந்துடும் வந்துரும் என் அம்மா பத்திரகாளிக்கு வியாம்பு பிறந்த இடம் விஜயநகர பட்டணமா விளையாட வந்த இடம் ஆந்தளவாச்சி ஆமா. அம்மாளுக்கு ஆயுதங்களை வாங்கி கொண்டு சரிதான். எங்க வாரா எங்க வாரா? இறப்பெல்லாம் ரிஷடையா ஆடி. விரித்த நல்ல தலைமுடியா வீரப்பல்லா, விரிசடையா, விரித்த நல்ல தலைமுடியா. பகவானே இப்பமே கொண்டு வந்துருதோம் இப்ப கொண்டுருதேன் ஆண்டவா பகவானே கண்டிப்பா தாலி கட்டுவியல்ல கண்டிப்பா கட்டுருவேன் அப்ப கொண்டுட்டு வந்தா தாலி கட்டுவேன் கண்டிப்பா கட்டுவேன் என் காளியம்மா பத்ரகாளியம்மா என்ன? எப்படி வர பாருங்க எப்படி வர்றா? சூலாயுதம் ஆமா. ஒரு கையில ஆட்டி. அப்பங்கோல மறு கையில ஒரு கையில வேப்பங்கோல மறு கையில சூலாயுதம் ஒரு கை வேப்பங்குளம் மறு கையில ஆத்தா வீர பல்லு விரி சட்டை கோவத்துல வாராயங்காளி அப்படியே வந்துட்டு இருக்கா என் அம்மா காளியம்மா என்ன? எங்க வர பாருங்க எங்க வர்றா? மச்சரி சி வனமாதிலே காளி மச்சரி சி வனமாதிலே மச்சரி சி வனவனதிலே அந்த மகுடனையும் கொல்வதற்கு காளி மகுடனையும் கொல்வதற்கு மச்சரீசி வனமதிலே காளி மச்சரீசி வனமதிலே மச்சரிசி வனமாதிலே மகுடனையோ கொல்வதற்கு காளி மகுடனையோ கொல்வதற்கு அவ வனமான வனங்கடந்து மன பத்திரகாளியே ஜீவாரா அக்கா தங்க 8 பேரும் அரக்கனையை கொல்வதற்கு ஏட்டியலா என் தாயான நாலாந்தல பத்திரகாளி மாறி முத்தார் முப்படாரி சந்தன மாறி துர்க்கை அம்மாள் ஆமா இவ 8 பேர்ல மூத்தவ பத்திரகாளி சரி என் அக்கா பத்திரகாளி என்ன நம்ம மச்சரு சிவனத்துல மகுடனை கொல்லதுக்கு போயிருக்கோமடி ஆமா ஒரு ஆணா பிறந்தவன நம்ம 8 பொம்பளை பிள்ளைய சின்ன பிள்ளைய எப்படி கொல்ல முடியும் சொல்லவே முடியாதுடி போன உடனே ஒரு அசுரனை கொல்ல முடியாது சரி அப்பந்தான் நம்ம கீழே நாலாந்துல பத்திரகாளி அம்மா சொல்லுதா ஆமா அடி என் தங்கச்சி மாறியம்மா என்ன நீ கவலைப்படாத கவலைப்படாதடி நான் குடும்பத்துல மூத்தவ நாலாந்துல பத்திரகாளி பாத்துக்கிடுதேன் ஆமா அடி வாருங்க அடி தங்கை மாறி நாங்க கோட்டையது போட வேணும் அவ அக்கினிய கோட்டை போட்டா ஆத்தலான பத்திரகாளி அவை எலரங்கு கோட்டை போட்டா எலரங்கு கோட்டை போட்டா என் ஈஸ்வரியா பத்திரகாளி கோட்டை போட்டா கோட்டை போட்டா ஈஸ்வரியா பத்திரகாளி அம்மா தங்கை மாறில என்ன என்ன கவலைப்படாதே நான் மூத்தவ நாலாந்தல பத்திரகாளி பாத்துக்கிட்டேன் சரி அந்த அரக்கனை போன உடனே ஒரு ஆம்பளைய கொல்ல முடியாது முடியாதுடி நேரம் வரும்போது நம்ம போய் கொல்லுவோம் கொன்றுவோம் அதுக்காக நம்ம உடனே போய் ஒருத்தனை கொல்ல முடியுமா முடியாதே அவன் யாரு இந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு பார்த்துதான் நம்ம கொல்ல முடியும் பாமா புரட்டாசி மாசம் அம்மாவாசைக்கு மறுநாள் நம்ம பத்திரகாளி மாரிமுத்தார் அம்மன்மார்கள் கொலுவுல உட்கார்ந்துருக்கா உட்கார்ந்துருக்கா கொலுவுல உட்கார்ந்துருக்கான 9 நாட்களும் நோம்பு இருக்கா விரதம் இருக்கா விரதம் இருக்கா ஒரு அரக்கனை அழிக்கணும் நமக்கு சக்தி வேணும்ல கண்டிப்பா வேணும் விரதம் இருந்தா தான் நம்ம அழிக்க முடியும் சரி என்று என் தாயான பத்திரகாளி அம்மா ஆமா அக்கா தங்க 8 பேருமே கொலுவுல இருக்கக்கூடிய போதே சரிதான். ஆத்தா கொலுவுல உட்கார்ந்துருக்க மகுடாசுரன் கல்லையும் சாராயத்தையும் குடிச்சிட்டு 6 மாசம் உறங்குதான் நல்ல போதையில கிடக்கா எப்படிப்பா உறங்குதா ஏன்னா ஒண்ணு கல்ல குடிக்கணும் சரி இல்ல சாராயத்தை குடிக்கணும் ரெண்டையும் மிக்சிங்ல விட்டான் மிக்சில விட்டு நல்லா 6 மாசம் நல்லா கிடையில கிடக்கான் நல்லெண்ணெய் அந்த கொரட்டை விட்டு ஒரு ஆள் உறங்கினாரு அவர் புறனே பஸ்ல ஆமா அந்த மாதிரி கொரட்டை விட்டு மகிடாசுரனும் அவன் தம்பி தாரகாசுரனும் அசுரனாகப்பட்டவர்கள் கல்லையும் மதவையும் சாராயத்தையும் குடிச்சு உறங்குதாங்க சரி அப்பதான் நம்ம அம்மா பத்திராளி சொல்லுதா என்ன சொல்லுதா ஏன் தங்கச்சி மாறில என்னடி எந்த ஒரு ஆளா இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போது உசுப்பு கூடாதடி எழுப்பக்கூடாது உறங்கிட்டு இருக்கும்போது எழுப்பினோம்னா அது ஒரு பெரிய பாவம் சரி நம்ம இவனை கொல்லதுக்கு வந்திருக்கோம் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி கொன்ற கூடாது ஆமா அவன் முழிக்கட்டும் அவனா நம்ம ஏறிட்டு பாக்காத பாத்துருவான் என்று என் புட்டாபுரத்து ஆள வந்த பத்திரகாளி நாலாந்தலா காளியம்மா சரிதான். அம்மா கொலுவுல உட்கார்ந்து இருக்க
காலையும் ராத்திரியும் தட முடிய உழைச்சி கூந்தல காய போட்டு விரதம் இருக்கா. அடே அப்பா காலையில சாயந்திரமும் குளிக்குதான் என்ன என்னென்ன அம்மா கூந்தலுக்கு சாம்பிராணி வாசத்தை புகட்டுறதுதான் என்ன என்னென்ன? ஆத்தா பத்திரகாளி என்ன? எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கா? அஞ்சி சட கொஞ்சி வீல அழகு சட மாறுரல அஞ்சி சட கொஞ்சி வீல அழகு சட மார்போல பக்க சட பவல சட 10000 சட இலங்க ஜட பவல ஜட 10000 ஜடை அவ காலை மாலை நீராடிவா நீராடியே மாத்தோடுத்தி மாலை மாலை நீராடுவா நீராடியே மாட்டோடு அவ கொட்டைக்கு தாமல்லிகப்பூ முல்லை பூவை சூடிடுவாள் முல்லை பூவை சூடி அவ சாந்து பட்டு சந்தனப்பட்டு கலகலக்கும் சருகப்பட்டு பட்டு சந்தனப்பட்டு தலதலக்கோ அவ சிகப்பு நிற பட்டு உடுத்தி செங்காலியால் அமர்ந்திருக்கா நல்ல பட்டு உடுத்தி செங்காரியா அவ வந்திருக்கா அண்ணன் நல்ல நடக்காரி ஆசார கையில் வீசி நல்ல நரக்காரி ஆசார கைகள் அவ பிச்சிக பூவாசகாரி பிசகாமல் வருவாளா பூவாசகாரி ராம வருவாள் அல்ல தாருதனை சங்கருக்கு பிறந்தவள் தான் பத்ரகாளி அருகனை சங்கரிங்க பிறந்தவளா அவ பத்திரகாரி காதங்க 8 பேரும் அழகுடனே கொழுவிருக்கா காலங்க 8 பேரும் அழகுடனே கொலுவிருக்கா தாயான பத்ரகாளி அம்மாள் ஆமா அந்த அரக்கனை கொல்வதற்காக 9 என்றால் நவம் என்று அர்த்தம். சரிதான் அவர் ராத்திரியும் பகலும் நோம்பிருந்ததனால ஐயா அது முதல் அந்த 9 நாட்களும் நவராத்திரி விரந்தமாச்சு. சரி அவ நோம்பு இருக்கா அம்மா சக்தி அதுக்கு. ஆமா 10 என்றால் தசம், சரி ரா என்றால் ராத்திரி. ராத்திரி 10வது நாள் ராத்திரி தான் தசரா. ஆமா மகுடாசுரன் ஏறெட்டு வாக்காம். எட்டி பாக்கம் மயக்கம் தெளிஞ்சு போச்சு அரக்கனுக்கு. போத தெரிஞ்சிருச்சு இது என்ன நம்ம கோட்டைக்கு ஏத்தாப்புல ஒரே பொம்பளை பிள்ளைகளா இருக்கு. எதுக்கு இப்படி வந்து நிக்காவ நம்ம மகுடாசுரன் கோட்டைக்கு எதிர என்னைக்குமே பொம்பளை பிள்ளைகள் உட்கார மாட்டாங்களே. அதானே இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு, 8 பொம்பளை பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கு. முழுக்கி யாரு சொல்லுதா? மகுடாசுரன் தாரகாசுரன் மந்திரி மாட்ட சொல்லுதா? சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏடா தாரதா, ஏ, என்னடா நம்ம கோட்டை எதிர ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளா பொம்பளை பிள்ளைகளா இருக்கு. அண்ணா ஆ, என்னன்னு நம்ம மந்திரி அனுப்பி கேட்போமா? என்னன்னு கேப்பமா? கேட்போமா? மகுடாசுரனுக்கு தூதுவன் மந்திரி அனுப்பி அனுப்புதாங்க. அவன் பேரே மந்திரி. யோ மந்திரி எந்திரி கொஞ்சம். அண்டா பாரு நம்ம கோட்டைக்கு எந்திப்பா. எந்திரி, ஏய் எந்திரி. இந்த மகுடா என்ன எந்திக்க முடியலையா? இந்த பயலுக்கு என்ன செய்யுது? ஒரு மாதிரி வருது ஏடா மந்திரி, என்ன இந்த மகுடாசுரன் கோட்டை ஏத்தால பாரு 8 அம்மன்மார்கள் சின்ன பிள்ளையா உட்கார்ந்து இருக்கா. ஆமா ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்காண்டா. எதுக்கு அப்படி மூத்தவா காளிய பார்த்தா என் தங்கச்சி மாரிய பார்க்க வேண்டாம். மாரிய பாக்கண்டா ஒரே நேரத்துல 8 சக்தியா பிறந்த அம்மன்மார்கள். சரி ஏ மந்திரி, என்ன யாரு என்னன்னு கேட்டு வா. ஆமா மகுடாசுரனும் தாரகாசுரனும் சண்டைக்காக அந்த மந்திரிய தூது அனுப்புகிறான். தூது அனுப்பியிருக்கான் பார்த்தா பத்ரகாளி. என்ன செய்தான் ஏல மகுடாசுரா, என்ன நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம நிக்கியா? எதுக்கு? உன்னை கொல்ல தாண்ட வந்திருக்கேன். நான் நாலாந்தோல பத்ரகாளி, உன்னை சீரழிக்க வந்திருக்கேன். நான் சின்ன புள்ள மாரியம்மா. ஏடா என்ன உன்னை கொல்ல தாண்ட நான் வந்திருக்கேன். கொல்லதான் வந்திருக்கேன் உன்னைய. எந்த ஊரு காளி? எந்த ஒரு காளியம்மா? ஆ, நாலாந்திர காளியம்மா. நான் துறையா? ஆமா நாலாந்துலா. நலந்துலனாச்சுனே நாலாந்திர காளியம்மா வந்திருக்கேன். இந்த பயலுக்கு வெண்டைக்காய் கிழமை தின்ட்டு வந்திருக்காமா. நாய்வு வழுவுது நாக்கு வலுவுது, வாய் வலுவுதா? அதுதான் சொல்லுவேன். நாக்கு விழுந்தா சொல்லுங்க ஐயா. ஏய் என்ன கொஞ்சம் பொறுமை. சரி ஆ? சரி சரி பொறுமைனாலும் என்ன சொல்லுவாங்க வருது. சரி ஏ தம்பி, என்ன வேற என்ன சொல்ல வியாம சொல்ல நாம சொல்லுதாங்க. ஆ, எப்படி பேசினாலும் கேட்க முடியும். இந்த ஸ்ப்ரிங் மயில டக்கு நமக்கு இது டக்குன்னு போகுது. என்னண்ணே ஏன் ஆ எட தாரதா? என்ன ஏன்னா மகடாசுரன்டா. தெரியும் 2 பேருக்கு அந்திரி அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு. அந்திரி கேட்காம கோட்டைக்கு வெளியே. என்ன கேட்கான்? அம்மா என்ன நீங்க யாரம்மா? உங்கள் ஊர் என்ன? உங்கள் ஊர் என்ன? உங்கள் ஊர் என்ன? உங்கள் பேர் என்ன? வந்து சொல்லம்மா. யாரம்மா? நீங்கள் யாரம்மா? நீங்கள் யாரம்மா? உங்க பேர் என்ன? உங்கள் ஊர் என்ன? யாரும்மா நீங்க 8 பேரும்? யாரு தாய் நீங்களாம்? ஒரு அம்மா சின்ன பிள்ளையா இருக்கா, மஞ்சப்பட்டு கட்டி இருக்கா. ரொம்ப சின்ன பிள்ளை தான்.
ஏன்னா பச்சை பிள்ளையா வந்து உட்கார்ந்துருக்கா, விரதம் இருக்கா நம்ம அம்மா வந்து. சரிதான். இன்னொரு அம்மா சோப்பு பட்டு கட்டி இருக்கா, கோவத்துல நிக்காளே. இன்னொரு அம்மா ஊதா பட்டு கட்டி இருக்கு, ஆமா பின்னாடி. இன்னொரு அம்மா ரோஸ் பட்டு கட்டி இருக்கு. அவன் கேட்டிருக்கு. வண்ண வண்ண சேலைகளை வகை வகையா கட்டியிருக்கா அம்மா காளியர்கள். சரி. நான் நம்ம மக்களை சொல்லல, ஆமா அம்மன் கதையை படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிதான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லுதோம்ல. கண்டிப்பா. இவ 8 பேரும் வண்ண வண்ண சேலையை கட்டியிருக்கா. கட்டி நிக்கா. பாத்தீங்களா என்ன தாயான பத்ரகாளி. ஆமா ஆத்தா எப்படி இருக்கா, எப்படி இருக்கா? காளி அம்மா கட்டும் சேலை காளி பட்டு காயுதையா, எங்க பத்ரகாளி கட்டும் சேலை அது பச்சை பட்டு காயுதையா, எங்க மாரியம்மன் கட்டும் சேலை அது மஞ்ச பட்டு காயுதையா, அது வண்ண வண்ண சேலையலா, வண்ண வண்ண சேலையலா, அது வகை வகையா காயுதையா, வண்ண வண்ண சேலையெல்லாம், வண்ண வண்ண சேலையெல்லாம், போட் போட் வகை வகையா காயுதையா. மந்திரி எட்டி பார்க்க மாரியம்மன் கட்டுஞ்சேல அங்க மஞ்சப்பட்டு காயுது, காஞ்சிக்கிட்டு இருக்கு. பத்திரகாளி கட்டுஞ்சேல பச்சைப்பட்டு காயுது, காயுது. வண்ண வண்ண சேலைகள் எல்லாம் வகை வகையா காயுது. காயுது. அப்ப இது பெண்கள் கூட்டம் தான் யாருன்னு கேட்டிருக்கான் மந்திரி. சரி. எடுத்தா சொரூபம் பத்திரகாளி வானத்துக்கும் பூமிக்கும். ஆமா. ஏல மந்திரி என்ன? உன்கிட்ட பேசுறதுக்கு இடம் கிடையாது, உன் மன்னன் மகுடாசூரனையும் அவன் தம்பி தாரகாசூரனையும் கூப்பிடு வர சொல்லு என்று அந்த மந்திரிக்கு விடை கொடுத்த என் ஆளாந்துல பத்திரகாளி. சரி. ஏம்மா என்ன? நீங்க சின்ன பிள்ளைய, சின்ன பிள்ளைகளா இருக்கு. உங்களுக்கு தலைக்கு வைக்க பூ வேணா கேளுங்க, நம்ம செட்டி குச்சில வாங்கி கொடுத்து விட்டுருதோம். தூக்கு தந்து விடுறேன். இல்ல உங்களுக்கு பட்டு பாவாடை வேணா சொல்லுங்க, கோயில் பட்டுல ஆர்டர் பண்ணி கொண்டு வரோம். கொண்டு வந்துடுறேன். அத விட்டுப்புட்டு மன்னனை கொல்ல போறேன் என்னையும் அழிக்க போறேன் சொல்லுதீல. சிரிப்பு காட்டுதியா? பச்சை புள்ளி எப்படிமா அந்த அரக்கனை கொல்ல முடியும்? எப்படி கொல்ல முடியும்? ஏடா மந்திரி, என்ன? சின்ன பிள்ளைன்னு வாக்காதடா, நான் உங்களை சீரழிக்க வந்த காளி. அப்படியா? என்ன குழந்தைன்னு நினைக்காதடா, உங்களை கொல்ல வந்த பத்திரகாளி. ஆமா. அவ ஆத்தா 8 பேருக்கு மூத்தவ நம்ம 4ஆந்துல பத்திரகாளி சொல்லும் போது என்ன? அப்பதான் மந்திரி சொல்லுதான், என்ன சொல்லுதா? அப்படி உங்க அம்மா 8 பேர்ல மூத்தவா பத்திரகாளிக்கு அவ்வளவு கோவம் வருமா? அப்படியா கோவம் வரும்? அப்படி கோவம் வருதுன்னா உங்க அம்மாவுடைய கோவத்தை தீக்கிறதுக்கு என்ன? நான் ஒரு வரம் தாரேன். என்ன வரும்? இந்த அரக்கத்தை மந்திரி சொல்லுதான் பாத்தீல, எப்படி சொல்லுதான்? உங்கள் அம்மையோட கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீக்கும், அம்மையோட கோவத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும், உங்க பத்திரகாளி கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீக்கும், பத்திரகாளி கோவத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும். நான் இல்லை என்ற பொங்க பானை வச்சு விட்டா போதும். இல்லை என்ன பொங்க பானை வைத்து விட்டால் போதும். என்ன காளி காளின்னு எங்க அக்கா காளி மூத்தவ பெரியவ பத்திரகாளியும் பேசுத. என்ன கோவக்காரன் பேசிட்டு இருக்க? ஏன்னா உங்க அம்மா பத்திரகாளி அம்மாளுக்கு கோபம் வரும்னா, ஆ, உங்க அம்மா கோபம் வரும்னா, வரும்னா உங்க அம்மா கோவத்தை தீக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் போதும். அத பார்த்தோன்னு உங்க அம்மை கோவம் தாங்கிடும். அதுக்கும் அவளுக்கு கோபம் இறங்கலையா பத்திரகாளிக்கு? இறங்கலன்னா இல்லை என்றா பொங்க பானை வச்சா போதும், பொங்கல் பொங்குது போல அம்மா மனம் குளிந்துருவா. குளிந்துருவா. என் தாயான பத்திரகாளியை பார்த்து மந்திரி கேட்காம பாரு, என்ன கேட்கா? உங்க அம்மா பத்திரகாளி அம்மன்மார்களே உங்க எல்லாத்துக்கும் மூத்தவ பத்திரகாளி கோபக்காரின்னு சொல்லுதல்ல. கோவக்காரன் சொல்லுதா நீ? உங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கா. இருக்கா. எங்க மன்னன் மகுடாசுரன் வளர்ந்து வந்திருக்கான். சரி. அப்பேற்பட்ட மகுடாசுரனை கொல்ல வேண்டுமே ஆனால் ஆனால் உங்க காலதில கச்சங்கட்டி தோலிலார சொல்லு, காலடியில கச்சை கட்டி தோளிலாட சொல்லு, அவ கட்டச்சியா இருப்பாளோ நெட்டச்சியா சொல்லு, நெட்டச்சியா இருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லு. ஏ மாறி என்ன? உங்க அக்கா பத்திரகாளி கட்டச்சியா இல்ல நெட்டச்சியா? நெட்டச்சியா. அவ காலுல கச்சத்தை கட்டி கொஞ்சம் ஆட சொல்லு ஆடத்தான் சொல்லு என்று அந்த மந்திரி சொல்லக்கூடிய போது, ஆமையா. ஏ மந்திரி என்ன? போய் உன் மன்னனை அழைத்து வா, நானா உங்க மன்ன மகுடாசூரனா என்று பார்ப்போம் பாத்துருவோம் என்று பத்திரகாளி காத்திருக்கா. சரி. 10வது நாள் ராத்திரி தசரா அன்னைக்கு ராத்திரிக்கு ஆமா. என் அம்மா கோவத்துல 12 மணிக்கு என்ன செய்தா? 8 பேரும் எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? தாண்டவம் புரிந்து வாராள் காளி அம்மா, தாண்டவம் புரிந்து வாரா தாண்டவம் போரிந்து வாராள் ஏ பத்திரகாளி, தாண்டவம் புரிந்து வாரா அம்மா தாண்டவம் புரிந்து வாரா ஏ பத்திரகாளி தாண்டவம் புரிந்து வாரா தாண்டவம் புரிந்து வாரா ஏ பத்திரகாளி தாண்டவம் புரிந்து வாரா கொண்ட கணவனையே கூத்தாட வாத்தவ, கொண்ட கணவனையே கூத்தாட பார்த்தவள், கோபாலராமன் கூட பிறந்தவ, கோபாலராமந்தன் கூட பிறந்தவள், ஆடும் அம்பலும்
ஆனந்தத்தில் தாண்டவம் போரிந்து வாரா ஏ பத்ரகாளி தாண்டவம் போரிந்து வாரா தாண்டவம் போரிந்து வாரா ஏ பத்ரகாளி தாண்டவம் போரிந்து வாரா விழுந்த சட வடகடல் நீராட விழுந்த சட வடகடல் நீராட விழுந்த சடை தென்கடல் நீராட விழுந்த சடை தென்கடல் நீராட விழுந்த சடை மேகடல் நீராட விழுந்த சடை மேல்கடலோ நீராட இலக விழுந்த சடை கீழ்கடல் நீராட இலக விழுந்த சடை கீழ்கடல் நீராட கீழ விழுந்த சடை உடைய பாதம் தாண்டவம் போரிந்து வாரா ஏ பத்ரகாளி தாண்டவம் போரிந்து வாரா ஏ தாண்டவம் போரிந்து வாரா ஏ பத்ரகாளி தாண்டவம் போரிந்து வாரா கோபத்துல தாண்டவம் ஆடுதா பாத்தீங்களா ஆடிக்கிட்டு இருக்கா ஆடக்கூடிய ஆட்டத்துல அம்மா சடமுடியெல்லாம் உழையுது உழைஞ்சு போச்சு யாத்தான் நாலாந்தல காளி சடமுடி உழையும் போது ஆமையா அவன் தாண்டவம் ஆடும் போது வடக்க விழுந்த சட வட கடல்ல போய் நீராடுது நீராடுது ஏம் பத்ரகாளி அம்மாளுக்கு தெக்க விழுந்த சட தென் கடல்ல போய் நீராடுது நீராடுது அவளுக்கு மேற்க நல்ல விழுந்த சடை மேற்கே நல்ல விழுந்த சடை ஆமா யாத்தாளுக்கு மேல கடல்ல போய் நீராடி வருது நீராடி வருது அப்ப இந்த அம்மாளுக்கு சடமுடி எவ்வளவு பெரிய முடியா இருக்குன்னு எவ்வளவு பாருங்க பெரிய முடியா அவ இருக்கும் கோபத்துல ஆடுதா சடமுடி ஆடுது சரி நீ கடல்ல போய் நீராடி வருகிறது ஆமையா இந்த நீராடிய சடமுடி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா ஆமா மகுடாசுரன் எட்டி பார்த்து வாரான் எட்டி பாக்கம் ஏல ஏய் யாருல உள்ள இருந்து வெளியே வருது யாரு வந்து ஆடிட்டு இருக்குது அடே காளி என்ன நான் தான் எரும மாட்டு தலையோடு மனுஷன் உடம்போடு வந்திருக்க மகுடாசுரன் நான் தான் அது ஏடா மகுடாசுரா என்ன நீதான் வந்திருக்கியா நான் தான் வந்திருக்கேன் ஏடா உன் தலையா இருக்கத்தாம நான் அந்த தாருகனி அழுக்குத்தாண்ட கத்திர காளி அம்மா வந்திருக்கேன் கத்திர கல்யா அப்படியா ஏடா கூட பேசாத பேச மாட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் இருந்துச்சு. ஏன் எங்க ஆளி அம்மா சொல்லுதா பாருங்க மகடனை பார்த்து என்ன சொல்லுதா? உன் தலையா இருக்க போறன்னு பத்திரகாளி அம்மா சும்மா இருந்தாளா என்ன செய்தா? அவன் உச்சி நல்ல தலையிலுக்கு அவனை மல்லாக்க போடுவாளா குழந்தையா இருந்தவா உச்சி தலைமுடிய பிடிக்க அரக்கணும் விட்டுச்சு விட்டுட்டா மல்லாக்க போட்டுட்டான் போட்டுட்டா ஏலே இன்னைக்கு நீ உன் உயிர் என் கையில தான் உனக்கு எங்க இது மாதிரி இருக்கும்? இன்னைக்கு உன்னை அழிச்சாத்தான் எங்க அத்தான் சிவருமான் தாலி ஏன் கட்டுவாரு கட்டுவாரு எங்க அம்மா நாலாந்தல பத்திரகாளி என்ன பண்ணா பாருங்க என்ன பண்ணா? அவ சூலாகிதம் கையில் எடுப்பா சுத்தி சுத்தி வருவாளா சூலத்தை கையில் எடுத்தா சரி சுத்தி சுத்தி வாரா இது வரா இவன் எங்க கொத்த எது எதுல கொத்த இவன எங்க கொத்தனா சாவுமா எங்க வருதா ஆ? அடி வைத்து கீழையா ஆமா அடி வைத்து கீழே ஒன்னேதான் குத்தணும் அது- ஏய் என்ன? அந்த மகடாசுரன் தேடி வந்தவ பத்திரகாளி என்ன செய்தா? அவன் இடது கால மண்டி போட்டு வண்டி போட்டு அவன் மண்டி போட்டு வண்டி போட்டு அவன் வலது இடது கால வண்டி போட்டு இடது கால தூக்கு வாழா இடது கால மண்டி போட்டா ஆமா. வலது கால தூக்குதா பத்திரகாளி தூக்கி நிக்க ஏழை ஏய். ஒன்ன கொல்லதுக்கு நேரம் வந்து வந்துருச்சுலே இனிமே ஒன்னி விட மாட்டேன் ஒண்ணு விட மாட்டேங்க ஆத்தா மண்டி போட்டு ஒத்த கால நெஞ்சில மிதிக்கா பாருங்க தெரிஞ்ச பாருங்க அம்மா, என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணா? ஏழை மகடாசுரா உன்னை கொல்லதுக்கு நேரம் வந்துருச்சு வந்துருச்சு. அவன் மணிக்குடல்ல ஒரு வாழா அத மாலையாக போடுவாளா மணி குடல உருவுதா மாலையா போடுதா போட்டுட்டா ஏழை மகடாசுரா இல்லே. உன் வயித்த கிழிச்சு மணி குடல உருவியாச்சு உறுதியாச்சு மாலையா போட்ட காளியம்மா ஆமா. என்ன பண்ணவருங்க அவ சூலம் கொண்டு கொத்துவாளா அவ சங்கதில அறுபடை சூலத்தை குத்துதான் ரத்தம் கொப்பளிக்கு கொப்பளி அதுலதான் பார்த்தா என் பத்திரகாளி என்ன செய்றா? என் ஆத்தா இவன் ரத்தத்தை பூமியில விட்டோம்னா ஒரு சொட்டுல 1000 அசுரம் பிறப்பான் அசுரன் வந்துருவான் ஏன்னா அந்த வரத்தை வாங்கியிருக்கான் வாங்கியிருக்கானே இன்னொன்னு இவ குத்துறது சூலம் சூலம் சூலங்கிறது ஒரு ஆயுதம் ஒரு தான். ஆயுதம் தானே ஆயுதத்தாலையும் ஜாமம் பண்ணிருக்கானே ஆவா இந்த அம்மா பத்திரகாளி என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணா? அவ பச்சை ரத்தம் குடிச்சிடுவா பாசம் உள்ள காளி அம்மா பச்சை ரத்தம் குடிச்சிடுவா வாசமுள்ள காளி அவ உதிர ரத்தம் குடிச்சிடுவா உண்மையுள்ள பத்திரகாளி எதிர ரத்தம் குடிச்சிடுவா உண்மையுள்ள அவ பத்திரகாளி மையான காளியாக வாராள காளி அம்மா மையான காளியாக வாராளே காளியம்மா மண்ட ஓட்டு மாலை ஓட்ட மையான காளியாவா அந்த ஓட்ட மாலை போட மையான அத காளியாவா மாட்டு தலை அறுக்கும் போது யானை தலை முளைச்சிடுதான் காட்டு தலை அறுக்கும் போது யானை தலை அந்த முளைச்சிடுதா யானை தலையா அறுக்கும்
அறுக்கும் போது சிங்க தலை முளைக்குதையா தலை அறுக்கும் போது சிங்க தலை முளைக்குதையா சிங்க தலை அறுக்கும் போது சேவல் தலை முளைச்சிடுமா சிங்க தலை அறுக்கும் போது சேவ தலை முளைச்சிடுயா அறுக்க தலை மாலைக்கு அறுக்க தலை மாலைக்கு அரும்பாடி அசுரனுக்கு அறுக்க தலைமுலைக்கு அறுக்க தலைமுலைக்கு அரும்பாவி அசுரனுக்கு பச்சரத்தங்குடி காலாயம் பாசம் உள்ள காளியம்மா ஆமையா அவன் ரத்தத்துல பூமியில விட்டுற கூடாதுன்னு சரிதான் என் அம்மா கோபத்தோட அங்கார காளியா ஆமா உதிர ரத்தம் குடிப்பாளா என் உத்தமி பத்ரகாளி காளி அவன் மாட்டு தலைய இருக்கும் போது அவனுக்கு யானத்தல முளைச்சிடுமா ஆமா என யானத்தல இருக்கும் போது அவனுக்கு சிங்கத்தலை முளைக்குதையா சரி அவன் சிங்கத்தலையா இருக்கும் போது அவனுக்கு சேவல் தலை முளைச்சிடுதான் ஆமா அறுக்க தலைமுறைக்கு அரும்பாவி அசுரனுக்கு சரிதான் ஆண்டவா பகவானே என்ன வரத்தை கொடுத்தீரோ இந்த மகுடம் சாவமண்டுக்கான சாவமட்டுக்கானே ஆயுதத்தை கொண்டு குத்துனா அவன் எப்படி சாவுவான் எப்படி சாவுவான் வாங்கின வரம் அப்படி அல்லவா இருக்குல்ல ஆனாலும் அழிய மாட்டேன் ஆயுதத்தாலே அழிய மாட்டேன்னு வரம் வாங்கியிருக்கான் ஆமா இந்த பத்ரகாளி சூலத்தை கொட்டும் போது தலை மாறி மாறி முளைக்கி முளைச்சிட்டு இருக்கு அதான் இன்னைக்கு தசராக்கு சூர சம்பாதத்துல ஒவ்வொரு தலையவா மாத்தி மாத்தி வைப்பாங்க சரிதான் மகுடாசுரன் ஜாவமண்டுக்கான ஆமா ஆத்தா பத்ரகாளி என்ன பண்ணா என்ன பண்ணுதா? அவ பார்த்து நல்ல விரல் எடுத்து விரல் எடுத்து அவன் தொட்டையத்தான் பழகுவாளா பத்து விரலால தொண்டைய பிடுங்குதா சரி தொண்டைக்குள்ள படியும் லிங்கம் இருக்கு லிங்கம் இருக்கு நீங்க கேட்கலாம் என்ன அவன் தொண்டைக்குள்ள எப்படி லிங்கம் போச்சுன்னு எப்படி கேட்கலாம் போறீங்க கேக்குறியா அவன் தலை எரும மாட்டு தலை புல்ல மேயும் போது புல்லுல கிடந்த லிங்கமானது வாயில தொண்டைக்குள்ள போய் உட்கார்ந்து உட்கார்ந்துருச்சு அந்த லிங்கத்தை உடுங்க போய் தான் உயிர் போக போகுது சரி லிங்கம் இருக்கிற வரைக்கும் அவன் ஜாவ மாட்டான்ல சாவே மாட்டான் அப்பதான் மகுடாசுரன் காலுக்குள்ள கிடந்து அம்மா நம்ம பத்திரகாளி அம்மாவை பார்த்து கேட்கா சாதி எப்படி கேக்கா ஏ தாயே ஏ தாயே. நீ காளின்னு தெரியுமானா உன்னை கையெடுத்து கும்பிட்டிருப்பேன் கொண்டிருப்பேன் அம்மா மாறின்னு தெரியுமானா உன்னை மாலை போட்டு வணங்கியிருப்பேன் கொண்டிருப்பேன் உன்னை குழந்தை என்று நினைத்தேன் அம்மா உன்னை காளியாக நினைக்கலையே உன்னை மங்கை என்று நினைத்தேன் அம்மா உன்னை மாறியாக நினைக்கலையே நான் அறியாமல் செய்த பாவம் அறியாமல் செய்த பாவம் என் ஆத்தாலே பொறுக்க வேணும் அறியாமல் செய்த பாவம் அறியாமல் செய்த பாவம் ஏன் ஆத்தாலே பொறுக்க வேணும் ஆத்தாடி காளின்னு தெரிஞ்சவனே கும்பிட்டு இருப்பேனே கொண்டிருப்பேன் அம்மா பச்சை புள்ளன்னு தான் நினைச்சேன் பத்திர காளின்னு நினைக்கல தெரியலையே ஏமா என்ன ஏ மாறி மாறி பத்திரகாளிட்ட கால்ல கிடந்து கையெடுத்து கும்பிடுதான் ஆனா பிறந்த மகடாசுரன் கும்பிட்டு நிக்கான் என்னதான் இருந்தாலும் கும்பிட்ட கைய குறை கையா கூடாது ஆகிய கூடாது எவன் தான் ஆவாதவனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு அவன் மன்னிப்பு எடுக்கணும்டி சரி அப்பதான் நம்ம நாலாந்தல பத்திரகாளி சொல்லுதா எப்படி கும்பிட்ட கைய குறை கையா கூடாது ஆகிய கூடாது அவன் கையை நம்ம அறுக்க கூடாது சரி அந்த அசுரனாம ரத்தத்துல இருந்து 1000 அசுரம் பிறந்தாம்ல ஆமா ஐயா அவருக்கு தலையெல்லாம் அறுத்துதான் மண்டை ஓட்ட மாலையா போட்டு நிக்கா போட்டாச்சு இவன் கோவத்துல நிக்க இவன் கையெடுத்து கும்பிட்டனா கோபம் எல்லாம் தனிஞ்சு போச்சு சரி இத மகடாசுரா என்ன நீ உனக்கு இப்படியே நான் உயிர் பிச்சை கொடுத்துட்டோம்னா தெரிஞ்சோம்னா நீ நாளைக்கு உன் புத்தி காமிக்கதான் செய்வ ஆமா ஆகையினால கையெடுத்து கும்பிட்டு அந்த காளியம்மா உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்ன பண்றோம் அது என்ன வரம் தெரியுமா என்ன பண்றோம் சிங்கமோக பாகனமா காளி சிங்கமோக பாகனமா சிங்கமோக வாகனமா உனக்கு சிவன் கொடுத்த தண்டியலாம் பத்ரகாளி சிவன் கொடுத்த தண்டியலாம் சிங்கமோக வாகனமா காளி சிங்கமோக வாகனமா சிங்கமோக வாகனமா சிவன் கொடுத்த வாக்கியமா காளி சிவன் கொடுத்த வாக்கியமா மகுடாசுர
சூரனை ஒரு சிங்கமாக மாற்றினாள். மாத்தியாச்சு. இவனை இப்படியே விட்டோம்னா அவன் புத்தி காமிப்பான், அவன் அழிக்காம ஓயாம வர முடியாது. இன்னும் சேட்டை பண்ணுவான். இதனால எங்களை சுமக்கிறதுக்கு நீ ஒரு சிங்கமா மாறிக்க. பகவான் என்ன சொல்லி அனுப்பினாரு பத்திரகாளிய? அவனை கொண்டுட்டு வந்தா தாலி கட்டுதான் சொன்னாரு. எங்க கொண்டிருக்கா? அவனதான் சிங்கமா மாத்திட்டால. வாகனம் மாத்தியாச்சு. காளியம்மா சிங்கத்துல உட்கார்ந்து இருப்பது யாரு? யாரு? மகுடாசுரனுக்கு கொடுத்த மடிப்பிச்ச உயிர் பிச்சை. சரி. அப்பதான் மகுடாசுரன் கேட்கான். என்ன கேட்கான்? ஏமா பத்திரகாளி, என்ன நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்க, நான் சிங்கமா உட்கார்ந்தது சரிதான். நீ சைவ பூசக்காரி, நீ சாம்பார் தான் சாப்பிடுவேன். நான் கல்லையும் மதுவையும் மாமசனையும் சாப்பிட்டே வளர்ந்த மகுடாசுரன். ஆமா. கவலைப்படாதடா. என்ன பூலோகத்து மக்கள் என்னம்மா நம்ம கோயில்ல உண்டான்னு தெரியல, யாருமே தெரியாது. அங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி. ஒரு சில ஊர்கள்ல உண்டு. என்னது? பூலோகத்து மக்கள் கொடை கொடுக்கும் போது என்ன சாம கொடைக்கு அசைவம் படைச்சு வைப்பாங்க. சரிதான். அந்த அசைவ படைகள் ஏன் வேற சொல்லி வைப்பாங்க, காளியம்மனுக்கு வைக்கோன்ட்டு. ஆமா. எனக்கு வேண்டாம்டா. எனக்கு வேண்டாம். என்னைய சுமந்துட்டு இருக்கல சிங்கமா நீ கீழே உட்கார்ந்து இருக்கல. சரி. நீ அதை ஏத்துக்க. நீ சாப்பிடு. ஏன் வேற சொல்லி வைப்பாங்க, ஏத்துக்கிறது புதுசா நீ தான் ஏத்துக்கணும். ஆமா. என்ற அந்த வரத்தையும் அம்மா காளியம்மா மகனை கொடுத்து சிங்கத்துல ஏறி வரா. சரி. அம்மா சிங்கத்துல வரும்போது ஆமா எப்படி வருதா? எப்படி வர்றா? சிங்கம் வருவத பாருங்கம்மா, சிங்கம் சிரி வருவத பாருங்கம்மா, சிரி வருவத பாருங்கம்மா, சிங்கம் சிரி வருவத பாருங்கம்மா, சிரி வருவத பாருங்கம்மா. சிங்கம் மேல வர பத்திரகாளிக்கு செல்ல கோலவைய போடுங்கம்மா. நன்னாதினம் நன்னானே தனம் நானே தனாதினம் நன்னானே அலேலங்கும் அலேலோ. நன்னாதினம் நன்னானே தனம் நானே தனாதினம் நன்னானே. வாராளாங்காளி வாராளா, நம்ம பத்திரகாளியும் வாராளா, பத்திரகாளியும் வாராளா, மாரியம்மையும் வாராளா, மாரியம்மையும் வாராளா. இங்க மேல வர காளி மாரிக்கு தன் செல்ல கோலவைய போடுங்கம்மா. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்கடி ஆலேலோ, ஆலேலங்குமி 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 ஆலேலோ. காளி இந்த தெருவழி வாராளா, இந்த நாலாம் துலாவத்தம் பாப்பாளா, நாலாம் துலாவத்தம் பாப்பாளா, அவ எந்த தெருவழி வாராளா, கீழ நாலாம் துலாவத்தம் பாப்பாளா, நாலாம் துலாவத்தம் பாப்பாளா, கீழ நாலாம் துலா பத்திரகாளிக்கு நல்ல கோலவைய போடுங்கம்மா. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்கடி ஆலேலோ, ஆலேலங்குமி 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 ஆலேலோ. அவ சின்ன கிணத்துல கட்ட கட்டி, அவ சிங்கார பட்டத்து வச்சு கட்டி, சிங்கார பட்டத்து வச்சு கட்டி, அவ சின்ன கிணத்துல கல்ல கட்டி, காலி சிங்கார பட்டத்து வச்சு கட்டி, சிங்கார பட்டத்து வச்சு கட்டி, சிரிச்சி வாழலாம் பத்திரகாளிக்கு செல்ல கோலவைய போடுங்கம்மா. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, தன்னை தன்னாதினம் தன்னானே, தன்னை தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே. அவ பட்ட மரத்தில தொட்டில் கட்டி சிறு பாலகன போட்டு தாளாட்டி, பாலகன போட்டு தாளாட்டி, பட்ட மரத்தில தொட்டில் கட்டி சிறு பாலகன போட்டு தாளாட்டி, பாலகன போட்டு தாளாட்டி, பட்ட மரம் எல்லாம் பால் மரமாக்குவ பத்தினியானவ பத்திரகாளி. தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே, தன்னை தன்னாதினம் தன்னானோ, தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே. அடே ஆன வாரத பாருங்கம்மா, ஆனை அசதி வாரத பாருங்கம்மா, செஞ்சு வரத பாருங்கம்மா, அந்த வாரத பாருங்கம்மா, அந்த வரத பாருங்கம்மா, ஆன மேல வர பத்திரகாளிக்கு அட்டியில் விண்ணத பாருங்கம்மா. தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே, தன்னை தன்னாதினம் தன்னானே, தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே. அடியே யாரு வருவத பாருங்கடி, தெருவில் வாரத பாருங்கடி, தெருவில் வரத பாருங்கடி, அந்த வாரத பாருங்கடி, அந்த வரத பாருங்கடி. யாருக்குள்ள இருக்கும் மாரியம்மாளுக்கு தேசமெல்லாம் குலவ போடுங்கம்மா. தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே, தன்னை தன்னாதினம் தன்னானோ, தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே. அவ காய்க்கத மரத்தை காய்க்கவ பண்ணம கருணை இல்லவ பத்திரகாளி, கருணை உள்ளவா பத்திரகாளி, காய்க்கத மரத்தை காய்க்கவ பண்ணம கருணை உள்ளவ பத்திரகாளி, கருணை உள்ளவா பத்திரகாளி. காய்க்க வச்சவ காளியம்மாளுக்கு காயல சப்பரம் சோடியம்மா. தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே, தன்னை தன்னாதினம் தன்னானோ, தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே. பிச்சு படர்வத பாருங்கம்மா, பிச்சு பின்னி படர்வத பாருங்கம்மா, பின்னி படர்வத பாருங்கம்மா, கொடி படர்வத பாருங்கம்மா, கொடி படர்வத பாருங்கம்மா, பிச்சு போல பத்திரகாளிக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா. தன்னாதினம் தன்னானே தனம்
தானே தன்னாதினம் தன்னானே தன்னிதனாதினம் தன்னானோ தன்னாதினம் தன்னானே தானே தன்னாதினம் தன்னானே அடே கோவ படந்தத பாருங்கம்மா கோவ கொடி படந்தத பாருங்கம்மா கொடி படந்தத பாருங்கம்மா கோவ படந்தத பாருங்கம்மா கோவ கொடி படந்தத பாருங்கம்மா கொடி படந்தத பாருங்கம்மா கோவ பழம் போல பத்திரகாளிக்கு உதட்டழகையும் பாருங்கம்மா தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே தன்னிதனாதினம் தன்னானோ தன்னாதினம் தன்னானே தனம் தானே தன்னாதினம் தன்னானே பாலாகத்துல தண்ணி வர தைய பப்பாளி கட்டையும் சொல்லிடவே பள்ளி எண்ணையும் சொல்லி வர பாலாகத்துல தண்ணி வர உனக்கு பப்பாளி கட்டையும் சொல்லி வர பள்ளி எண்ணையும் சொல்லி வர ஹவுசு காரியம் பத்திரகாளிக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ அம்மா காளியம்மா மகுடனை கொண்டு சிங்கத்துல வாரா சரி தேவலோகத்துல இருந்து தேவாதி தேவர்கள் பூமாரி புளிஞ்சி கும்மி பாடுதாங்க பாடிட்டு இருக்காங்க அவ வாரத வர்ணிச்சு பாடுதாங்க சரிதான் அவங்க ஆங்க சந்தோஷமா வாரா காளியம்மா வந்துகிட்டு இருக்கா அவளை சிங்கத்துக்கு மேல ஏறி சிங்காரமா வாராளே சரி இவ வார அழகை பார்த்து தேவாதி தேவர்கள் பூமாரி மலபொலிய ஆமையா எல்லாருக்கும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு. நம்ம நாலாந்துல காளி மாதிரி அரக்கனை கழிச்சிட்டு வந்துட்டா வந்துட்டாளே அவ சிங்கமா மாத்திருக்கிறது தான் தெரியாத ஆமா அவளிச்சிட்டு வரான்னு இல்லன்னு சந்தோஷமா இருக்காங்க சரிதான் இந்த பரமசிவ பகவான் பார்த்தாரு பார்த்தாரு இவ காளி மாதிரி 8 பேரும் அரக்கனை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காளே வந்த உடனே தாலி கட்டுன்னு சொல்லுவா சொல்லுவா அப்ப நம்ம இவளை ஏமாத்தணும் சரி ஏற்கனவே பார்வதின்னு ஒரு மனைவி இருக்கா ஏற்கனவே ஒருத்தி இருக்கா அப்ப நம்ம பார்வதியை வச்சுக்கிட்டு நம்ம 8 பேரையும் கட்டக்கூடாது கட்ட முடியாது இவ மகுடனையும் கொல்லாம சிங்கமா மாத்தி வந்துட்டு இருக்கா ஆமா இவனுக்கு நம்ம ஏமாற்ற வேணுமேயானால் சரி வைர பாறையில் ஒரு வண்டில் இருந்து ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து செய்ய வேண்டும் அம்மன்மார்கள் வார வழியில எதிர்த்தாப்புல போட்டார் சரி அந்த எதிர்த்தாப்புல போட்ட குழந்தை ஆமா சிவபெருமானுடைய சக்தி அவதாரமாக ஆண் குழந்தையாக பிறந்தது பிறந்தது அம்மன்மார்கள் 8 பேரும் வார வழியில 8 ஆண் குழந்தையாக பிறந்தது சரி அவர்தான் வழியிலே வைர பாறையில் பிறந்த வைரவசாமி சரி அப்ப நாம் பார்த்தா காளிமாரி 8 பேரும் என்ன செய்தா ஏ தங்கச்சிமார்களா என்னடி நம்ம காட்டுக்குள்ள போறவன் ஒரு குழந்தை கத்திட்டு பத்திய காட்டுக்குள்ள ஒண்ணில் அங்க கிடக்க நம்ம வார வழியில கண்ட பிள்ளைங்கிறதுனாலையும் சரி வைர பாறையில எடுத்த பிள்ளைங்கனாலையும் ஆமா நம்ம திசை நோக்கி நமக்கு எதிர்த்தாப்புல கிடந்ததுனால சரி நமக்கு இன்னையில இருந்து இந்த அம்மன்மார்களுக்கு முதல் பிள்ளை மூத்த பிள்ளை தலப்புள்ள காவக்காரன் வைரவநாதன் சுந்தாமே அவர்தான் பாருங்க எல்லா அம்மங்களும் ஏத்தாப்புல புடம் வழிபடமாய் போட்டிருப்பாங்க ஏதாவே நிப்பான் ஏ தம்பி என்ன பைரவசாமி அவர்தான் சரி பைரவரும் அவர்தான் அவர்தான் சிவ அம்சமா நிப்பாரு சரிதான் அம்மன்மார்கள் வார வழியில எதிர்க்க கிடந்ததுனால ஆமையா இன்னைக்கு எல்லா அம்மன் கோயிலையும் அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்காரு இருப்பாரு அம்மா முகத்தை மட்டும் பார்த்த பிள்ளை எனக்கு தலப்புள்ள நீதாம்பா முன்னோடி மூத்த பிள்ளை காவக்கார வைரவா வைரவா என்று வரங்குடத்து சரி. அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு கைலாசம் வருவார்களா ஆமா. அம்மன்மார்கள் 8 பேருக்கும் கல்யாணம் முடிக்க வேணும் என்று கேட்க பத்திரகாளி சரி. ஆண்டவா பகவானே. கல்யாணத்தை பண்ணுங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி அசுரனை கொன்னாச்சு கொண்டாச்சி அடி பத்திரகாளி என்ன நான் தெரியாதுன்னு நினைச்சியா என்னாச்சு அறைக்குள்ள இருந்தாலும் இந்த அரணறியாத மாயமே கிடையாது காளி மாயமே கிடையாதும்மா அசுரனை கொல்ல சொன்னா அவனை சிங்கமா மாத்தி வந்திருக்கு இந்த சிவனாருக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அதானே அம்மா என்ன? அதுதான் இருந்தாலும் பரவாயில்ல இல்லையே கல்யாணம் ஆகலையே 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 உனக்கு ஆகலையே ஆகலையே இந்த கை குழந்தை உனக்கு அது உனக்கு அது கல்யாணம் ஆகலையே ஆகலையே அம்மா ஆகலையே கைகூலந்த உனக்கு எது உனக்கு எது நாலாந்தல பத்திரகாளி என்ன அக்காதங்க 8 பேருக்குமே கல்யாணம் ஆகலையே கை பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு ஆண்டவன் சிவனாறு படைத்த பிள்ளையத்தான் தெரியாத மதி கேட்காரு கேட்டாரு. கல்யாணம் ஆகாமல் கை குழந்தையோடு வந்த உன்னை சிவனார் திருமணம் முடிக்க முடியாது மாட்டேன் வேணும்னா நீ தாலி கட்டிக்க கெட்டிக்க எந்த ஒரு பெண்ணாவது பிள்ளையோடு வந்த ஒரு ஆண் தாலி கட்டுவாரா எப்படி கட்டுவா ஆனா கலி உலகம் நடக்கு சரி பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் இன்னொருத்த பெண்ணை பார்க்கத்தான் செய்தாங்க அதை தான் செய்யும் இன்னொருத்த மாப்பிள்ளைய பார்க்கத்தான் செய்தாங்க யாரு சரி ஒரு சில ஆட்கள் சரி யாரு அப்படியா ஏ தம்பி என்ன உலகம் கலி உலகம்ல அப்போ கல்யாணம் ஆகாமல் கை குழந்தையோடு வந்ததனால உனக்கு நான் கல்யாணம் பண்ண முடியாது
சரி சிவன் தான் குழந்தைய பிறவி செஞ்சு போட்டிருக்காரு, அவரே கேட்காரு. கேக்காரு. ஏன்னா இவரை 8 பேரும் கல்யாணம் பண்ணா கைலாசம் தாங்காது ஆமா என்று சரி பார்த்தால் பத்ரகாளி, என்ன ஆண்டவா என்னய்யா நாங்க 8 பேரும் பொட்டு தாலி கட்டிக்கிட்டோம். கேட்டுக்கிறோம். இந்த உலகம் உள்ள வரைக்கும் சரி சிவனார் நாமத்தை சொல்லி உங்க பேரை சொல்லி ஒரு பொட்டு தாலி நாங்களே கட்டிக்கிட்டோம். கேட்டுக்கிறோம். அம்மார்கள் 8 பேரும் பொட்டு தாலி கெட்ட கெட்ட தேவாதி தேவர்கள் சந்தோஷத்தில் பூமாரி மலபொழிய சரி அப்பதான் நம்ம பத்ரகாளி அம்மா கேட்கா, என்ன சொல்லுதா? ஆண்டவா பகவானே எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வரும்? நீங்க தாலி கட்டலனாலும் பரவாயில்ல, சரி உலகத்துல மக்கள் ஏகப்பட்ட மக்கள் நலந்தரலா இருக்காங்க, இருக்காங்க. நான் அங்க போய் பிழைச்சுக்கிடுதேன். பிழைச்சுக்கிடுவேன். என்ன நம்பி வந்த மக்களுக்கு நல்ல வரம் கொடுக்குது, எனக்கு வரத்தை தாங்க. வரம் தாங்க ஐயா. ஆண்டவன் சிவன் சொல்லுதாரா? எப்படி சொல்லுவாரு? அப்படி கேளு காளி மாரியம்மா, அப்படி கேட்டு போ. என்ன வரம் வேணுமோ கேளு பத்ரகாளி, இந்த ஆண்டவன் சிவன் உனக்கு தாரேன். நான் தந்துடுறேன். அது என்ன வரம் என்ன மாமா? என்ன வரும்? ஆக்கு வரம் தாரும் ஐயா, அருமையா எனக்கு அழிக்க வரம் தாரும் ஐயா, அருமையா சொல்ல வரம் தாரும் ஐயா, அருமையா ஓடி வரம் தாரும் ஐயா, அருமையா நாலாம் தூளம் போக போறேன், போக போறேன். தீராத நோய்கள் எல்லாம் நோயெல்லாம் திருநீத்தா தீக்க வரும், இங்க வரும். மாறாத நோய்கள் எல்லாம் நோயெல்லாம் அஞ்சனையா மாத்த வரும், வரும். கேட்ட வரம் தருவீரா, கேட்ட வரம் தருவீரா, ஆண்டவனே பகவானே கெட்ட வரம் தருவீரா, கெட்ட வரம் தருவீரா, ஆண்டவனே பகவானே. ஆக்கு வரம் தாங்க, அழிக்க வரம் தாங்க, கொல்ல வரம் தாங்க, வெல்ல வரம் தாங்க. ஏன் பகவானே, ஆக்கு வரம் தாருமையா எனக்கு, வாங்கிக்கோ. அழிக்க வரம் தாருமையா எனக்கு, அப்படியே ஆகட்டும். கொல்ல வரம் தாருமையா எனக்கு. யார? எவனாலும் கொண்டுரும். சரி வெல்ல வரம் தாங்க எனக்கு. அப்படியே ஆகட்டும். அதர்மம் செய்யறவங்கள கொல்லதுக்கு வரம் தாங்க. தந்துருங்க. ஆமா அந்த வாத்தியார் திருத்திட்டார் வந்து. ஆமா சரி. அவன் பெரிய ஏட்டுக்கதை கொண்டு திருத்துறாரு. ஆமா அப்படியே ஆகட்டும். தீராத நோய் எல்லாம் என் திருநீர் பற்றா தீரணும். ஆமா, மாறாத நோய் வர என் மஞ்சள் பட்டு தீர்ந்துடணும். வச்சுக்கோ வச்சுக்கோ. டேக்கிட்டு டேக்கிட்டா எல்லாமே வச்சுக்கோ. தேங்க்யூ. பார்வதியின் தங்கச்சியான இந்த 8 பேருக்கும் சரி என்ன கேட்டாலும் தருவேன் அப்பா, என்ன கேட்டாலும் தருவேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்ப குழந்தையாருக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பீரு. கண்டிப்பா. இப்ப எல்லாம் குழந்தையாளுக்கு தான் கொடுக்காங்க. பார்வதிக்கு தங்கச்சினா பத்ரகாளி அம்மா குழந்தையா தானே அப்போ? ஆமா கண்டிப்பா. புதுசா இருக்கிற குழந்தையாக்கள்லாம் பார்த்த மூஞ்சியே எத்தனை நாள் பார்க்க, வேற குழந்தையானா 8 குழந்தையா இருக்கா. அப்படியா? ஆமா பார்வதி சக்தியில பிறந்த தங்கைமார்கள் 8 பேருமே ஆண்டவனுக்கு குழந்தையார் மாதனே சரிடா என்று ஆண்டவன் வேண்டு வரத்தை எல்லாம் கொடுத்தார். சரி அக்னி வரத்தை அனைத்து வரைகளையும் வாங்கி கொண்டே மாகாளி ஆமா. அவ எங்க வர தெரியுமா? எங்க வரா? நான் புட்டாபுரம் போக வேணும், பொண்ணு பத்திரகாளி அம்மா. ஆண்டவா பகவானே, எனக்குன்னு ஒரு தனி இடம் வேணும். தனியா இடமோ? ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு தலம் உண்டு. யாரும் போகாத இடமா? மாரியம்மனுக்கு தலம் சமயபுரம் இருக்கங்குடி, இருக்கு. முத்தாரம்மனுக்கு தலம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கம் குலசேகரப்பட்டணம், சரி முப்படாதி அம்மனுக்கு தலம் காண்டாவனம், ஆமா அதாவது திரிபுரான்னு சொல்லுவாங்க, சரிதா வடக்கு இருக்கு. சரி இதே போல என்ன சுடலமாட சாமிக்கு தலம் வந்து சிவலப்பேரி. சிவலப்பேரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தலம் இருக்கு. இருக்கு. நம்ம அம்மா பத்ரகாளி அம்மாளுக்கு முதல் தலம் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய சரிதா புட்டாபுரம் என்று சொல்லக்கூடிய ஊரு. ஆமா ஆண்டவா பகவானே, நான் புட்டாபுரத்துக்கு போன எனக்கு புகழ் பிரிய வரங்கள் தாங்க. வாங்க ஐயா. எனக்குன்னு தனி கோட்டை போடுறதுக்கு வரந்தாங்க. வாங்க. புட்டாபுரம் பள்ளி கொண்ட பொண்ணு பத்திரகாளி, பொண்ணு பத்திரகாளி, ஓங்கார காளி, ஓங்கார காளி, அவ எந்த விலைக்காரியவ அம்மா பத்திரகாளி, பள்ளி கொண்ட பொண்ணு பத்திரகாளி, நாய பத்திரகாளி, இந்த பண்ணி தாயவ தாய பத்திரகாளி. இப்ப படிக்க போற கதை தான் முக்கியமான கதை. முக்கியமான கதை. அம்மா பத்ராளி அம்மா தனி கோயில் வேணும்னு புட்டாபுராங்க ஊர்ல வந்து உட்கார்ந்து ஏட்டு கதை இருக்கு. அந்த சோழராஜன் இடத்துல நல்ல நெய்யங்களை வாங்கி கொண்டு சரி. புட்டாபுரத்துல பத்ரகாளி அம்மாள், ஆமா இந்த புட்டாபுரத்து அம்மாளுக்கு இன்னொரு நிலையம் இருக்குங்க தெரியுமா? என்ன? நீங்க என்னைக்கும் பார்க்கலாம். என்னய்யா? புட்டாபுரங்கிறது வடக்க சோழ நாட்டுல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பக்கம் இருக்கு. சரி அங்க இருந்து அம்மா புறப்பட்டு வந்த இடம் நம்ம திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில் பக்கம் இருக்கு. சரி புட்டாபுரத்துல இருந்து அந்த அம்மா வந்ததுனால புட்டாபுரத்தி அம்மன் சொல்லுவாங்க. ஆமா இந்த பத்ரகாளி அம்மா தான் இன்னொரு பேர்ல புட்டாபுரத்தி அம்மா இருக்கா. சரி சின்ன பிள்ளைக்கு சீர்தட்டுன்னா அங்கதான் கொண்டு போவாங்க. அப்படியா? அவ திருமைய வச்சா போதும், அக்கினி யாகத்துல பிறந்த மைய ஆமா எல்லா நோயும் தீர்ந்துரும்பா. சரிதா. எனக்கெல்லாம் அப்பப்ப கையில வேற கட்டிட்டு தான் வருவேன். சரி ஏன்னா வெள்ளு முடிஞ்சு காட்டுல போயிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு, ஆமா ஏதாவது அண்டி
இருக்க கூடாதுன்னு புட்டாரத்தி அம்மா கோயில போய் தண்ணி கோரி எரிஞ்சோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இந்த பத்திரகாளி அம்மா புட்டாபுரத்து ஊர்ல இருந்து வந்ததுனால இவளுக்கு பேரு புட்டாபுரத்தி அம்மன். சரி. அவ திருநெல்வேலி டவுன்ல நெல்லையப்பர் கோயில் திருவிழாக்கு முந்தின நாள் முதல் திருவிழா இந்த அம்மாளுக்கு தான். அப்படியா? ஏன்னா ஊர் எல்லை தெய்வமா இருக்கா. சரிதான். அந்த அம்மாளுக்கு போய் சின்ன பிள்ளை கொண்டு போய் உடம்பு சரியில்லையா என்னய்யா தீர்த்தம் எரிஞ்சு பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். விசேஷமா இருக்கும். ஆத்தா புட்டாபுரத்துல இருந்து எடுக்க தெரியுமா? பாபுரமா கொடி மரமா கொடி மரமா அவன் கொடி மரமா கொடி மரமா அவ புட்டாபுரத்திலே பள்ளி கொண்டார். பாபுரமா கொடி மரமா கொடி மரமா பாபுரத்திலே பள்ளி கொண்டார். கோபுரமன் கொடி மரமா புட்டாபுரத்துல என் பத்திரகாளி வந்து குடியிருக்கா. சரிதான். அம்மாளுக்கு தனி கோட்டை கல் மண்டபங்கள் கட்டி சரி அம்மாளுக்கு நல்ல கோட்டை போட்டு புட்டாபுரத்துல கொலுவிருக்க நம்ம பத்திரகாளி அம்மா. உட்கார ராஜாஜி. முதல் வந்து உட்கார்ந்த இடம் புட்டாபுரம் தானே. சரிதான். என் ஆத்தா புட்டாபுரத்துல உட்கார்ந்திருக்கா. ஆமையா. இங்க இப்படி பத்திரகாளி அம்மா புட்டாபுரத்துல இருக்க வந்திருக்க ஒரு இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கு? ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் கைலாசத்தே அம்மை ஓமை பார்வதியால் பார்வதியால் ஆதிவள்ளி கைலாசத்து கைலாசத்தே கைலாசத்தில் அம்மை ஊமை பார்வதியால் பார்வதியா பத்திரகாளி புட்டாபுரத்தில் கோட்டை போட்டு அமர்ந்திருக்கு. ஆமையா. ஆதி கைலாச மலையில ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்? அம்மை உமை பார்வதியால் இந்த பகவான் பரமசிவனை விளையாடுகிறாள். சரி. என்ன தெரியுமா விளையாடுதாங்க? என்ன நாட்டு? இந்த சிவபெருமான வலதுகன் சூரியன் சொல்லுதாரு. சரிதான். இடது கண்ணு சந்திரன் சொல்லுதாரு. சொல்லுதாரு. இப்ப இந்த சிவபெருமான் ஒரு கண்ணை மறைச்சா அந்த உலகம் என்ன ஆகும்? என்னதான் ஆகும்? அம்மா பார்வதி சிவபெருமான் இருக்கக்கூடிய போது என்ன பகவானை சுத்தி வந்து சுத்தி வந்து சுத்தி வந்து அவ சுத்தி வந்து சுத்தி வந்து அவன் நயனங்கள மூடுவாளா மூடுவாளா பகவான சுத்தி வந்து பார்வதி சுத்தி வந்து நயனங்களை மூடுவாளா மூடுவாளா முக்கண்ணாரை சுத்தி வந்து கண்ணையும் நாம் மூடும்போது அம்மை உமை பார்வதியால் வலமானே வலம சுத்தி மாறாளி மாறாளி பார்வதியா பார்வதியா உமை பார்வதியா உமை வரதியா சிவனுடைய கண்ணை மூட கண்ணை மூட மாறாளி பார்வதியால் வரதியா பார்வதியா சோனாரி கண்களை மூட கண்களை மூட முக்கண்ணார் சிவனாரை சுத்தி வரா பார்வதி. சரி. பார்வதி அம்மா சிவனாரை சுத்தி வந்து பகவான் கண்ண முடியாச்சு. கண்ண முடியாச்சு. இவர் வலதுகன் சூரியனுங்காரு. சரிதான். இவர் இடதுகன் சந்திரனுங்காரு. சொல்லுதாரு. அப்ப இந்த கண்ண முடினா உலகம் என்ன ஆகுது பாப்போம்னு சோதிச்சு பார்த்தா. சோதிச்சு பாக்கா. இந்த அம்மா சும்மா இருக்கலாம். சும்மா இருக்கலாமே. சிவபெருமான் புருஷன் கண்ணை போய் மூடதுக்கு போறாளே. பகவானை சுத்தி வந்து பிறந்ததோடி நின்னுகிட்டு பகவான் கண்ணை பொத்தியாச்சு. பொத்தியாச்சு. அங்க என்னாச்சு பாருங்க. என்னாச்சு? ஆடக்கூடிய இலைகள் எல்லாம் ஆடி அசையாமல் ஆடாமல் நின்றது. அப்படியே நின்றது. பறக்கக்கூடிய பறவைகள் பறக்காமல் நின்றது. சரி. அலைகள் அசையாமல் நின்றது. ஆமா. இப்படி இருக்கக்கூடிய போது சரிதான். என்னென்ன பொருட்கள் எங்களா இருக்க உலகமே இருளடைஞ்சு போச்சு. இருளடைஞ்சு போச்சு. ஆஹா. என்ன? இந்த ஆண்டவன் சிவபெருமான் கண்ணை மூடன சூரியனையும் சந்திரனையும் மறைச்ச மாதிரி ஆச்சு. சரிதான். உலகமே இருளடைஞ்சு போச்சு. சரி. என்று அம்மை உம்மை பார்வதிக்கு பகவான் சாபம் கொடுக்காரு. எப்படி? அடியே பார்வதி, இந்த பகவான் கண்ணு சூரியன் சந்திரன் தெரிஞ்சோ என் கண்ணை மூடி இருக்க. உண்மையிலே இன்னைக்கு அசையாம தான் கிடக்கு, காத்து வர மாட்டேங்க. இந்த பகவான் கண்ணனை மூடினதுனால சரி என்னை பிரிந்து நீ 14 வருட காலம் வெளியே போகணும். சந்தோஷமா இருப்பான். என்னை பிரிஞ்சு போ. புருஷன் கண்ணை மூடலாமா? புருஷன் கண்ணு சூரியன் சந்திரன் தெரிஞ்சு மூடிருக்கே பார்வதி, கேடுகாரி பார்வதி. நம்ம சின்ன வயசுல எத்தனை தடவை கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கோம். அதானே. அப்ப
அப்போ கண்ணத்தானே மூடுவேன். கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் ஒளிச்சு விட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதானே. இப்படி திடீர்னு கோவப்பட்டா எப்படி? ஆமா சொல்லுங்க. பார்வதி, என்ன விளையாட்டு நமக்குள்ள இருக்கணும். இருக்கணும். நாம் படைச்ச உலகத்து உயிர் ஜீவராசில ஆடி அசையாம நின்னுட்டு இருக்கு. இருக்கிட்டு இருக்கு. கண்ணை திறந்து விடு பார்வதி. சரி. மூடிய கண்ணை கரத்தனால வெளியெடுத்தால் மீண்டும் உலகம் இயங்கியது. இயங்கியது. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். ஆமா. 12 வருஷம் என்ன பிரிஞ்சு நீ எங்க தெரியுமா? எங்க போறோம்? அது எங்க போன தெரியுமா பார்வதி? எங்க போனோம்? அந்த காஞ்சிபுரம் வனமாதிரே அம்மா காஞ்சிபுரம் வனமாதிரே. அந்த கம்மகியா ஆத்தங்கரை தாயி கம்மகியா ஆத்தங்கரை காஞ்சிபுர நகரத்திலே அம்மா காஞ்சிபுர நகரத்திலே அந்த காஞ்சிபுரம் சிமாயிலே கம்பனி வாரத்திலே அம்மா கம்மகியா ஆத்தங்கரை காஞ்சிபான காட்டரிலே என்னை பிரிந்து தவமே இருப்பா 12 வருட காலம் இந்த பகவானை பிரிய வேணும். ஏ வாடி பெண்ணே பார்வதியே, நீ வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. அந்த காஞ்சிமர சீமையிலே சீமையிலே அந்த காஞ்சிபுர சீமையிலே என்னை பிரிந்து தாவம் இருக்க வேணும் இருக்க வேணும். காஞ்சிபுர சீமையிலே சீமையிலே காஞ்சிபுரம் சீமையிலே என்னை விருதுதவா செய்ய வேணும் செய்ய வேணும். 12 ஆமா. வருட காலம் கைலாசம் உனக்கில்ல பூலோகத்தில் காஞ்சி வனமாதிலே வனமாதிரே. வனமாதிலே வனமாதிரே. அவன் இருக்க வேண்டும் பார்வதியே காஞ்சிபுர சீமையிலே சீமையிலே இருக்க வேணும் பார்வையே. என்னை பிரிந்து 12 வருட காலம் இந்த கைலாசம் விட்டு காஞ்சிவன காட்டுல போய் தவம் இரு. போயிரு. உனக்கு இனமங்கரம் கிடையாது. போ பார்வதி. அவன் எஞ்சி போயிருவான். அவன் மாடு போயிருவான். எனக்கு ரெண்டு. இன்னும் சாப்ப கடை முடியல. 3 மணி ஆயிரம் அப்புறம் வைக்கலாம். அதானே. ஏ பார்வதி, உலகத்தை இயக்கக்கூடிய இந்த சிவனாருடைய திரு நயனத்தை கண்ணை மூடிய பார்வதி, என்னை பிரிந்து நீ உலகத்தை சாபமாப்போ. சரி. 12 வருஷம் என்ன பிரிஞ்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும். 12 வருஷ காலமா எனக்கு நீ 6 கால பூஜை பூக்கள் நந்தவன தோட்டத்திலே பறித்து எனக்கு பூஜை செய்ய வேண்டும். சரி. அதில் ஒரு பொழுது நீ பூஜை செய்ய தவறினால் தவறினால் மீண்டும் 12 வருஷம் தவம் இருக்க வேண்டும். ஆமா. பார்த்தால் பார்வதி, சரி. விநாயகரை நந்தவன தோட்டத்தை உருவாக்கி ஆமா. வேலவர் அங்கே குளங்கள் வெட்ட, சரி. பைரவ சுவாமி அங்கு அழகாகவே என்னதான் நந்தவனத்திற்கு செடிகளை நட்டு வைத்தார். சரி. பார்வதி அம்மாக்குன்னு தனியா ஒரு சுனையானது ஒரு குளம் உருவாக்கி இருக்காங்க. அவய்யா அந்த குளத்துல பார்வதி அம்மா மட்டும்தான் குளிப்பாங்க. அவன் மட்டும்தான் குளிக்கணும். அந்த அம்மா சிவனாரை பிரிந்து காஞ்சிபுர சீமையில கம்மங்கி ஆற்றங்கரை ஓரமாக தவம் இருக்கும் போது சரி. தனக்கென்று ஒரு தனி சுனை உருவாக்கி, ஆமா. தனக்கென்று தனி ஒரு நந்தவன தோட்டத்தையும் உருவாக்கி பார்வதி அம்மா 12 வருஷமும் காலையும் சாயந்தரம் 6 கால பூஜை சிவனுக்கு சிவலிங்கத்தை உருவம் செய்து பூஜித்தார். பூஜை செய்தார். செய்த பாவத்துக்காக. சரி. இப்படி அம்மா இருக்கக்கூடிய போது ஆமா. அந்த நந்தவன தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? எப்படிப்பட்ட தோட்டம்? இந்த பூத்தலத்திலே சிறந்த புண்ணிய மலர்கள் அந்த பூத்த இது நந்தவனம் ஏது 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 கிடையாது ஏது கிடையாது. இந்த பூத்தலத்திலே சிறந்த புண்ணிய மலர்களையும் பூத்து தரும் நந்தவனம் ஏது 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 கிடையாது ஏது கிடையாது. ஏம்மா, ஏது கிடையாது. ஏது கிடையாது. அம்மா தனக்குன்னு தனி சுனை குலத்தை உருவாக்கி அவய்யா நந்தவன தோட்டத்தை வேலவரும் விநாயகரும் உருவாக்கி அம்மாளுக்கு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க கைலாசம். சரி. இந்த மாதிரி தோட்டத்துல உள்ள பூக்கள மாதிரி எங்கேயுமே பூத்தது கிடையாது. சரி. அது மட்டுமா என்ன? இந்த வாசம் பூகலோகின்ற பாரிஜாதம் முல்லை மலர் பிச்சி மலர் மல்லிகை பூ ஏது 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 கிடையாது ஏது கிடையாது. ஏம்மா, ஏது கிடையாது. ஏது கிடையாது. நந்தவன தோட்டத்தை
தோட்டத்துல அழகழகு பூக்கள் எல்லாம் பூத்துக்கிட்டு இருக்கு. பூத்திருக்கு. அம்மா குடமுடமாக கூடை நிறைய பூக்களை சுமந்த அழகாகவே நந்தவன தோட்டத்தில் பூ பறித்து பூஜை செய்ய 12 வருஷம் முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு. கிட்ட வந்துருச்சு. அப்பதான் ஒரு சோதனை நடக்கு. என்ன? 12 வருஷம் பூக்குடையால பூஜை செய்து தவறாமல் பூஜை செஞ்சதான் கைலாசம் சிவன் கொடுத்திருக்காரு. சரி. இந்த அம்மாளுக்கு கடைசி 12வது வருஷம் முடியும் போது கடைசி நாள் பூஜை செய்தாங்க. என்ன செய்தா? அன்னைக்கு கேடு காலம் எங்க வருது பாருங்க. எங்க வருது? அந்த தேவலோகம் தனலிருந்து சப்த கன்னி 7 பேரும் உலகத்தை பார்ப்பதற்கு ஏகி வார வெண்கோடியா கைலாசம் விட்டல்லவோ தேவலோகம் தான் கிடந்து அவர் பூலோகத்திற்கு வருவார்களா? தேவலோகம் தான் கடந்து தேவலோகம் தான் கடந்து பூலோகம் வருவார்களா? தேவாதி தேவர்கள் வாழக்கூடிய தேவலோகத்திலிருந்து சப்த கன்னி என்று சொல்லக்கூடிய கன்னிமார்கள் 7 பேர்கள் ஆகாய மார்க்கமா பூலோகத்துக்கு வாரா. சரி. ஏ தம்பி, என்ன? கல்யாணமாகாத கன்னி பெண்கள் சப்த கன்னியர்கள். சரி. 7 பேரும் கைலாசத்தை விட்டுட்டு ஆமா. தேவலோகத்திலிருந்து ஆகாய மார்க்கமா வாராங்க. வந்துட்டு இருக்காங்க. பார்வதி அம்மாக்கு 12வது வருஷம் முடியக்கூடிய நேரத்துல பூஜை முடிய நேரம் வருது. இவ 7 பேரும் பார்வதி அம்மனுடைய திருச்சுனையை கண்டார்கள். கண்டாச்சு. சப்த கன்னிமார்கள் 7 பேரும் ஒத்தி ஒத்தி பேசிட்டா. எப்படி? அம்மா, எடி இந்த சுனைய பாரு, என்ன அழகான சுனையா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருடி. இந்த சுனையில குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. தண்ணி கண்ணாடி அந்த இருக்கு. பூ தோட்டத்தை பாரு, வருது பாரு. எவ்வளவு அழகழகு பூவா இருக்கு பாத்தியா? கண்டிப்பா. இந்த பூக்களை பறிச்சு என் கொண்டைய வைக்கணும்டி. சரி. சப்த கன்னிமார்கள் 7 பேர்களுமாக ஆகாய மார்க்கமாக பார்வதி அம்மனுடைய நந்தவன தோட்டத்தை பார்க்க நாம பூக்களையும் பறிக்க வேணும், பூ பறிச்சு விளையாடணும், அந்த தண்ணிக்குள்ள இறங்க வேணும், நாம குளிச்சு நீர் ஆட வேணும் என்று சொல்லி கன்னிமார்கள் என்று சொல்லி கன்னிமார்கள் இறங்குதால சொனையறிய சொல்லி கன்னிமார்கள் என்று சொல்லி கன்னிமார்கள் இறங்குதாலே துணையவே. சப்த கன்னிமார் 7 பேரும் பார்வதி அம்மனுடைய குளம்னு தெரியாம அதுக்குள்ள இறங்கி குளிக்க போறா. எவ்வளவு அழகா இருக்கு இந்த சொனை. கண்ணாடி மாதிரிலாம் இருக்கு. கன்னிமார் 7 பேரும் சப்த கண்ணீர் இறங்குற குளத்துக்குள்ள சரி குளிச்சிட்டு இந்த பூக்களை பறிச்சு விளையாடணும் என்று. சரி. சப்த கண்ணி 7 பேரும் குளிக்க போற பொம்பளை சும்மா போய் குளிக்கப்படாது. அவ கன்னி பெண் வாலி பெண் நைட்டு நேரமா இருக்கு பத்தியா? சரி. இருட்டுல இருந்து குளிக்க வந்திருக்கா. பார்வதி அம்மன் சொன்ன குளிக்க வந்திருக்கா. சப்த கண்ணி 7 பேரும் தன்னுடைய உடம்பிலே எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் நிர்வாணமாக இறங்கினார். சரி. தவறா நினைக்க கூடாது. ஆமா. கதை இப்படி இருக்கு. அந்த சப்த கன்னியர் 7 பேரும் சரி நிர்வாண கோலமாக பார்வதி அம்மனுடைய குலத்தில் இறங்கி நீராடினாள். குளிச்சிட்டாவது போயிருக்கலாம்ல. இந்த பார்வதி அம்மாக்கு 12வது வருஷம் பூசை முடிவு பூ பறிச்சுட்டு விளையாண்டு கொண்டையில வச்சுட்டு போயிட்டா. இந்த அம்மா பூ பறிக்க குடிய காலம் போறாங்க. பூந்தோட்டத்துல பூ இல்ல. கேடுகாலம் 12 வருஷம் முடியும் போதுமா வரணும். சிவபெருமான் ஒருவேளை பூஜை செய்யலாம் மீண்டும் 12 வருஷம் பூஜை செய்யணும் சொன்னாரு. 12வது வருஷம் முடிஞ்சு நான் கைலாசம் போவேன்னு பார்த்தா பூஜை செய்வதற்கு ஏற்ற பூக்களை யாரோ பறித்தார்களே. ஒரு ஆபத்துனா ஒரு பொண்ணா பிறந்தவன் யார கூப்பிடுவா? வீட்டுல உள்ள அண்ணன் தான் கூப்பிடுவா. அண்ணன் தம்பி தான் நினைப்பாங்க. இந்த பார்வதி அம்மாக்கு அண்ணன் தம்பி யாரு? நாராயணர் தானே. யார கூப்பிடுதா? பார்க்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பச்சை மாலை என்ன வாரும் அண்ணா கடலில் பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட பச்சை மாலை ஐயா வாரும் ஐயா ஆளிலை மேல் சயன செஞ்ச அண்ணா சூதரே நாராயண வாரும் ஐயா நாராயணா தாமர பூ என்ன முகத்தலகா தாமரை பூ முகத்தலகா அந்த
பாம்பனை மேல் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட ஐயா நாராயணா பரந்தாமா இந்த பார்வதிய பார்க்க ஓடிவானா கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பரந்தாமா வாருமையா அடே துளசி மணி மார்பலகா மார்பலகா நாராயணா நாராயணா தூயவரே பெருமாள் வாருமையா துளசி மணி மார்பலகா மார்பலகா தூயவரே வாருமையா எங்க சீதையோட மணவாளா பரவாலா ஏ நாராயணா பரந்தாமா எங்கள் ஸ்ரீராமா என்ன வாருமன்னா யோட மனவாலா வைகுண்டமே ராமா வாருமையா அந்த ஆயர்பாடி பட்டணத்தில் கணத்தில் நல்ல கோனாருக்கு கோனாருக்கு ஐயா கிருஷ்ணனாக பிறந்த அண்ணாவாயா பாடி பட்டணத்தில் பட்டணத்தில் நாக பிறந்த ராம மாறும் ஏன் பூச்சக்கர கொடபுடித்து பிடித்து ஐயா பெருமாளையா பெருமலையா இந்த பார்வதிக்கு காப்பாத்த வாருமையா கர கொடை பிடித்து கொடபடித்து பார்வதியை காப்பாற்ற வாரும் அண்ணா உனக்கு எட்ட நாமோ 27 அறுபத்தேழா ஐயா நாராயணா நாராயணா உனக்கு தொட்ட நாமோ என்ன தொட்டி சொன்னா நாமோ 27 27 தொட்ட நாமோ தொண்டி கொன்னா ஏன் சீதையோட மணவாளா மணவாளா ஏ எங்கள் அண்ணா நாராயணா எங்கள் ஸ்ரீராமா பார்வதிய பார்க்கவானா சீதையோட மணவாளா மணவாளா ஸ்ரீராமா பார்வதிய பார்க்கவானா அந்த பார்க்க வேலை தான் கடந்து பச்சை மாலு வருவாராம் ஏன் அண்ணா ஏ அண்ணா நாராயணா இந்த பார்வதிக்கு ஆபத்து வந்திருக்கு ஆமா 12 வருஷமா நான் பூஜை செஞ்சேன் கடைசி நேரத்துல பூஜை செய்ய பூக்களை காணோம் காணும் அண்ணா களவாடிய கல்வர்களை கண்ணன் தான் பிடித்து தர வேணும் சரி ஏ அண்ணா ஏ அண்ணா வந்தங்கேச்சு நான் கைலாசம் போக வேணுமானால் ஆமா இந்த களவாடிய கல்வர்களை பிடித்து தானா சரி திருட வாகனத்துல என் கண்ணபிரான் வருகிறார் ஆமா அந்த காஞ்சி வேணச்சி மாயிலே கண்ணபிரான் ஏகி வாரா தங்கை தங்கை பார்வதியே தங்கை தங்கை பார்வதியே சமையலையும் ஏனலைத்தா தங்கை தங்கை பார்வதியே தங்கை தங்கை பார்வதியே அண்ணனையோ ஏனழைத்தா அண்ணா அண்ணா கோபால கண்ணா செங்கண்ணா சிறுகண்ணா ஆயர்பாடி கண்ணா ஆய கண்ணா 12 வருட காலமாக பூஜை செய்யக்கூடிய நந்தவன தோட்டத்தை யாரோ களவாடி சென்றிருக்கிறார்கள் சொல்லிட்டாங்க களவாடி இவர்களை கையும் களவுமாக பிடித்து தர நீதான் வர வேண்டும் கண்ணா சரிடா கருட வாகனத்தில் என் பெருமாள் வந்தார் வருகின்றான் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சரி திருநெல்வேலியைச் சேர்ந்த நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுவை பாராட்டி பாராட்டி நம்ம செல்ல தம்பிமார்கள் சரி சகோதரர்கள் நமக்கு 200 ரூபாய் 200 லட்சமாக பரிசீலித்துள்ளார்கள் ஆமையா என் அம்மாள் பத்திரகாளி நாராயணனுடைய அருளாலயம் அருளாலயம் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் அவர் குடும்பம் எல்லாம் குடும்பமெல்லாம் என் பத்திரகாளி அருளினாலே அருளினாலே வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் திரகாலி கிருவையாலே கிருவையாலே அவர் செய்யும் தொழில் சிறக்க வேணும் சிறக்க வேணும் திரக வேணும் சிறக்க வேணும்
தம்பிமார்கள் குடும்பத்தில் படிப்பறிவு பெருகி பட்டம் பெற்று பத்திரகாளி அருளாலயம் சரி அவர்கள் குடும்பம் நோயத்த வாழ்வோடு வற்றாத செல்வத்தோடு ஆமையா வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு வாழ்த்திக்கொண்டு நாராயணர் பார்வதியை பார்க்க வந்திருக்கிறார். வந்தாரு. ஏன் தங்கச்சி தங்கச்சி எதுக்குமா அந்த அண்ணனை கூப்பிட்ட? எதுக்குமா அந்த நாராயண ஏன் அண்ணா, நான் உங்க அத்தான் சிவபெருமான் திரு நயனத்தை கண்களை மூடும்போது உலகம் ஆடுகள் அசைஞ்ச உலகம்லாம் நின்னு போச்சு. நின்னு போச்சு. என்னை பிரிந்து நீ 12 வருட காலமாக பிரிந்து செல்வாயின்னு சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்தார். கொடுத்த சாபத்தை நிறைவேறக்கூடிய நேரத்துல வந்து பூஜை செய்ய பூக்களை காணவில்லையே. காணவில்லையே. களவாடியவர்களை கல்வி களவுமாக நீ பிடித்து தர வேண்டும் என் கண்ணா ஆமா என்று சொன்ன உடனே பார்த்தாரு கிருஷ்ண பகவான். என்ன பார்வதி என்ன சொல்லிட்டல்ல, சொல்லிட்டலாம் அண்ணன் உனக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு தாரேன், தாரேன், நீங்க இருந்துக்க சரி என்று சரி அந்த பார்வதி அம்மனுக்குன்னு தனிமையாக உருவாக்கப்பட்ட குளத்துக்கரை துணை இருக்கு இல்லையா, ஆமா இருக்கு. அந்த குளத்துக்கரையில ஒரு அழகான ஒளிவ மரமானது இருந்திருக்கு. சரி அந்த மரத்துக்கு மேல பார்த்தாரு கண்ணபிரான். என்ன செய்தார்? நேத்து யாரோ வந்து இந்த குளத்துல நம்ம தங்கச்சி குளத்துல வந்து குளிச்சுட்டு போயிருக்கா. குளிச்சு போயிருக்கு. நம்ம தங்கச்சி பார்வதி குளிக்கக்கூடிய குளத்துல நிர்வாண குளமா 7 பெண்கள் குளிச்சிருக்கா. ஆமா குளிச்சதும் காணாதுன்னு பூஜை செய்யக்கூடிய பூக்களையும் பறிச்சிருக்கா. பறிச்சு போயிருக்கா. இந்த சுகத்தை கண்ட 7 பெண்களும் மீண்டும் குளிக்க வரத்தான் செய்வா. சரி இன்னைக்கு யாருன்னு பாக்கணும், கையும் கலமா பிடிக்கணும் பிடிக்கணும் என்று இந்த கண்ணபிரான் பார்த்தாரு. ஆமா ஐயா என்ன என்ன பண்ணலாம்? மரத்து மேல ஏறி ஒளிஞ்சு கிடந்து பாப்போம். கண்ணபிரான் கையும் களவுமாக களவாடிய பெண்களை பிடிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று அந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்துட்டாரு. சரி யாரியாச்சா? யாரு யாரு ஏல சாம கூட முடியல. அந்த மரத்துக்கு மேல கண்ணபிரான் ஏறி உட்கார்ந்திருக்காரு. ஆமையா இந்த மரத்துல உட்கார்ந்து பார்க்கணும், இந்த குளத்துல இன்னைக்கு யார் குளிக்க வரான்னு பிடிச்சு நம்ம களவு பறிக்கணும் சரி என்று கண்ணபிரான் மரத்து மேல உட்கார்ந்திருக்காரு. ஆமா மீண்டும் மறுநாள் தேவலோகத்திலிருந்து சப்த கன்னியர் 7 பேரும் குளிக்க வாரா. வாராங்க. என் பாதவத்தி சப்த கண்ணி 7 பேர் அன்னைக்காவது சட்டையை போட்டு குளிக்கலாம்ல, குளிக்கலாமே. ஒரு பாவடையாவது போட்டு குளிச்சிருக்க கூடாது. குளிக்கலாமே. அவ என்ன பண்றான், நிர்வாண குலமாக மீண்டும் இறங்கினாள். சரிதான் ஐயா பெரும் மதிப்பிற்குரிய சரி சென்னையை சேர்ந்த மதிப்பிற்குரிய பாபு ஐயா குடும்பத்தார்கள் சார்பாக ஆமா நமக்கு 200 ரூபாய் 200 லட்சமாக அள்ளி வழங்கிக்கிறார்கள். சரி போன வாரம் தான் சென்னையில சித்திர 1க்கு கௌரிவாக்க முத்தாரம்மன் கோயில படிச்சோம். படிச்சாச்சு. நமக்கு சென்னையில இருந்து அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஆமையா அப்பேற்பட்ட பாபு அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் ஆமா. வாழ வேணும் வளர வேணும் மாறிகாலை கிருபையாலே, வாழ வேணும் வளர வேணும் மாறிகாலி கிருபையாலே, குடும்பம் அது செழிக்க வேணும் செய்யும் தொழில் பெருக வேணும், குடும்பம் அது பெருக வேணும் சுத்தம் அது பெருக வேணும், பத்திரகாளி கிருபையாலே 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 அவர் மங்களமாய் ஐயா வாழ வேணும் பத்திரகாளி கிருபையாலே மங்களமா வாழ வேணும். எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ சரி என் காளி அம்மா பத்திரகாளி மாரி நாராயணர் அருளாலயம் ஆமையா நோயற்ற வாழ்வோடு வத்தாத செல்வத்தோடு மங்களமா இருக்கணும் வாழ்த்திக் கொண்டு சரி வாழ்த்த வயதில்லை என் அம்மா பேரை சொல்லி வாழ்த்துகிறோம். ஆமா இப்படி இருக்க நாராயணன் வந்து கேட்டிருக்காரு, தங்கச்சி அம்மா குளிக்கிறதுல வந்து சப்தக்கனி 7 பேர் நிர்வாண கோலத்துல குளிக்கா. குளிச்சிட்டு இருக்கா. பாதவத்தி நீங்க தான் என் தங்கச்சியை கெடுத்ததா? நீங்க தானே அவன் அன்னைக்கே பூஜை செஞ்சுட்டு கைலாசம் பேர்பால பேர்பாலே வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி 7 பேரும் பார்வதி குளத்துல வந்து நீங்க நிர்வாணமா குளிக்கல. அதானே அவன் துணியில ஆடைகளை கரையில கலத்தி வச்சிருக்கா சப்தக்கண்ணி. ஆமா 7 பேரும் குளத்துல போய் குளிக்கா பாருங்க. என்ன சுகமா என்னது குளிக்கலாங்களா? ஏய் இந்த தாமரை பூ பாரு குளத்துக்குள்ள, ஏன் இலைய பாரு, ஏன் அந்த செடிய பாரு, அதானே கொடி தொங்கி கிடக்காரு. என்ன அந்த ஆவரங்களை பாரு, எல்லாம் என்ன அழகா இருக்கு பாத்தியா? ஆமாடி எல்லாம் குளத்துக்குள்ள சந்தோஷமா 7 பேரும் குளிச்சிட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணபிரான் பெருமாளும் மரத்துக்கு மேல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்துருக்காரு. தப்பா நினைக்க கூடாது. ஆமா அவர் வந்து யாரு களவான் இருக்காங்க கையும் களவுமா பிடிக்கணும் தான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இருக்காரு. 7 பேரும் நிர்வாண குலமா குளிக்கக்கூடிய போது சரிதான் பார்வதி அம்மனுடைய திருச்சுனையில குளிக்கும் போது பார்த்ததுனால ஆமா பெருமாள் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? கரையில கலத்தி வச்சிருக்கல சப்தக்கண்ணி 7 பேரும் ஆடைகளை அவளுக்கு தெரியாம தூக்கிட்டு போய் மரத்துல மேல உட்கார்ந்துட்டாரு. இந்த பெருமாளுக்கு தேவையா? இவ தேடுவா நம்ம சோதிக்கணும் சொல்லி பெருமாள் ஆடையில தூக்கிட்டு மரத்து மேல போய் உட்கார்ந்துட்டாரு. சப்தக்கண்ணி 7 பேரும் 7 பேரும் 7 பேரும் 7 பேரும் அவ நீருக்குள்ள நீராடுவா. கண்ணி 7 பேரும் 7 பேரும் நீருக்குள்ள நீராடுவா. சப்தக்கண்ணி 7 பேரும் அவ சுனையதில குளிப்பாரா.
களவாடிய கல்வர்களை எங்க கண்ண வீரன் பிடிக்க போறா அந்த சப்த கண்ணி 7 பேரும் அவ குளத்துக்குள்ள குளிப்பாளா அவ ஆடைகளை களவாடினா மரத்து மேல அமர்ந்தாரே மரம் மேல அமர்ந்தாரே எங்க மாயவர் தான் கண்ண வீரா பரமவீர அமர்ந்தாரே பரமவீர அமர்ந்தாரே எங்க மாயவர கண்ணவீரா களவாடிய பார்வதியம்மன் சுனையில் நீராடிய சப்த கண்ணி 7 பேர் ஆடைகளை களவாடி கண்ணபிரான் மரத்து மேல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தாச்சு. பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலியைச் சேர்ந்த நெல்லை முத்துமாரி வில்லிசை குழு பாராட்டி நமக்கு 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சீமான் கீழ நாலாந்துல நகரத்தைச் சேர்ந்த பெரும் மதிப்பிற்குரிய ரத்ன சுவாமி நாடார் பேரமார்கள் சரி மதுரையிலே ஆமா வழக்கறிஞராக பணிபுரிந்து வரக்கூடிய சரி ஐயா மதிப்பிற்குரிய முச்செய வெங்கடேஷ் பாபு ஆமையா அவர்கள் சார்பாக ஆமா நமக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரவு அளித்துள்ளார்கள். சரி எனக்கு வாழ்த்த வயசு கிடையாது இருக்கிறாளே நாலாந்துல பத்ரகாளி அம்மா சத்திரிகுல சான்றோர்கள் நாடார்குல மக்கள் பலத்த பத்ரகாளி அருளாள அவர்கள் வாழ வேணும் கோட்டிகாரம் அவர் செய்ய தொழில் பெருக வேணும் பத்ரகாளி இருபையாரி அவர் குடும்பம் அது வாழ வேணும் நோய் ஏற்ற வாழ்வோடு வந்தாத செல்வத்தோடு அது 1 10 100 போல கோடியாக பெருக வேணும் 1 10 100 போல கோடி காலம் பெருக வேணும் பேரமாறு வாழ்க 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 வாழி அருளினாலே அவர்கள் எப்போதும் சந்தோஷமாய் வாழ வேணும் வாழ்க வாழ்க அம்மா வாழ வேணும் திரகாரி அம்மன் திருவையாளி பெருமதிப்பிற்குரிய ரத்ன சுவாமி நடரைய பேரமார்கள் குடும்பத்தார்கள் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்திக் கொண்டு இவ ஆடைகளை களவாடி கண்ணகரன் மேல உட்கார்ந்திருக்காங்க. பார்வதி அம்மன் செயல குளிச்சு நேரம் ஆயிட்டு சாயங்காலம் கற்கள் பொழுது ஆயிட்டு நம்ம தேவலாவத்துக்கு போகணும் போகாம குளிச்சு முடிச்சாச்சு வெளியே வாடி எடி குளிர போதுடி வெளியில துணி எடுக்கிறது மாட்டு எங்க போற அவசரத்துல துணி கிடக்க துணி இருக்குண்டிய கரையில தான் கலந்து வச்சிருக்கோம். 7 பேரும் குளிச்சு வெளியே கரைக்கு வாரா 7 பேருடைய கரையும் அங்க ஒண்ணு துணியை காணும் சேலையே காணுண்டி உள்ளாடைகளை காணுண்டி ஒரு அது பெண்கள் வந்து இப்படி குளிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாராயணன் இந்த சூழ்ச்சியை பண்றாரு. சரி ஏமையா ஆடைகள் ஒன்னே காணுமே எதுவுமே காணுமே எடி துணிய பாத்தியடி கேவலமா போச்சு வாடி மறுபடியும் உள்ள வாடுவோம் எடி அந்த சின்ன ஒட்டு துணியவாது பாத்தியாடி நீ அந்த ஒட்டு துணியை வரும்போது ஏம்மா நம்ம இப்படி துணி இல்லாம இருக்க மாட்டி கரையில கலஞ்சு வச்ச துணியே காண மாட்டி என்னடி நம்ம இப்படி நிக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே இருந்தோம்னா ஜுரம் வந்துருண்டி 7 பேருக்கு சத்த கண்ணிக்கு காய்ச்சல் வந்துருண்டி நம்ம கரைக்கு போன நிர்வாண குளமா இருப்போம் நம்ம மானம் போயிருமடி என்ன பண்ணலாம் அந்த பூ பாரு தாமரை பூ ஆமா அந்த இலைய புடிங்க வச்சிரோம் செஞ்சுக்க மாட்டி நம்ம இப்ப கற்கள் ஆயிட்டுனா குளிர் உடம்பு ஜுரம் வந்துரும். சரி நம்ம துணியை காண ஆடு மாடு தூக்கிட்டு போயிருக்குமோ எந்த பேருக்கான கலாணி நேத்து பார்த்தோம் இந்த பெசன் பேசி தூக்கி போயிருப்பாங்களோ நாய் தூக்கி போயிருக்குமோ நான் சொன்னேங்க வர வேண்டாம் நீ இருக்கே மூத்தவா ஏன்னா எனக்கு ஆசையா இந்த குளத்துல குளிக்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு போதும் போய் குளிக்கணும் குடிக்கணும் நேத்து குளிச்சுட்டு போன இன்னைக்கு வந்து ஆசைப்பட்டு குளிக்க முடியும் நேத்து இருந்துச்சு ட்ரெஸ் இன்னைக்கு ட்ரெஸ் காண மாட்டி நேத்து குளிச்சுட்டு போயிட்டு எனக்கு ஒரே துரத்தல் அப்படி இது டானிக் வாங்கி குடி டானிக் குடிச்சா கேஸா ஏடி என்ன நம்ம ட்ரெஸ் துண்டையாவது வச்சுட்டு துண்டையும் காமிட்டு தலை தோத்ததுக்கு துண்டை எடுத்து போட்டேன் இந்த துண்டு இருந்தாவது மறைச்சிட்டாதான் நான் வெளியே வந்திருப்பேன். சப்தகனி 7 பேரும் ஒருத்தி பேசுதா கூடுதா பேசுதா கரைக்கு போனோம்னா நம்ம நிர்வாண குளமான போயிருப்படி சப்த கன்னிமா குளத்துக்குள்ளேயே கற்கள் நின்று குளிச்சு நம்ம உடம்புல ஜுரம் அடிச்சு உடம்பு தாங்காது. ஏன் சப்த கன்னி என்ன பண்ணலாம்? இந்த குளத்துல தாமரை பூச்செடி இலை இருக்கு, எத்தனை செடி கொடிகள் இருக்கு, அத்துட்டு வாங்கடி. நம்ம உடம்ப சுத்தி தாமரை இதழ் இலல்களாக அழகாகவே ஆடைகளாக மாற்றினார். செடி
கொடி என்ன இலையெல்லாம் இருக்கு அவ்வளத்தையும் அள்ளி கேட்டி உடம்ப சுத்தி மானத்தை மறைச்சாச்சு 7 பேர் எட்டி கரைக்கு வாரா ஆமா பார்த்தார் பெருமாள் என்ன செய்தா இவளுக்கு சப்தக்கண்ணி 7 பேருக்கு நம்ம பாடத்தை புகட்டணும் எப்படி என்றைய மாயக்கண்ணன் என்ன பண்ணாரா அவர் வெள்ள ஆடு வாடி வாங்கண்டு அடி வாங்கண்டு வாராரு பெருமாள் அடி வாங்கண்டு 7 பேரும் குளத்தை விட்டு வெளியே மானத்தை காக்கணும்னு செடி கொடியில இருந்து அள்ளி மறைச்சிட்டு போயிட்டு இருக்கா சரி நம்ம பெருமாளும் மரத்துல உட்கார்ந்தவர் வெள்ளாடா வடிவம் கொண்டாராம் ஏய் என்ன இது பால் குட்டி போடுறதுக்கு இது பொட்டாடு ஏய் குட்டி போட்டுக்கிறதுக்கு இது இப்பதான் சென்னையாடு வருது மாயக்கண்ணன் மாய ரூபமாக ஒரு வெள்ளாடு வடிவம் கொண்டு சரிதான் வெள்ளாடு என்ன திங்கும் புல்லு இலை ஆமா செடி சரி கொடி கறி இவ 7 பேரும் செடியும் கொடியும் சுத்தி கட்டி கரைக்கு வந்தால ஆமா. வாடுதார ஓட்டமாக சப்த கண்ணி 7 பேரும் ஏடி அந்த ஒரு வெள்ளாடு வருது பாருடி செடியை எல்லாரும் புடுங்க போதடி ஏடி நம்ம செடியை பிடிச்சி மறைச்சிருக்கோமே அந்த வெள்ளாடு நம்ம செடியை கடிச்சிருக்கிறோம் மானம் போயிருமடி சரிடி. அது வெள்ளாடா வருகிறது மாயக்கண்ணன் அல்லவா ஆமா. அவர் ஓட ஓட விரட்டு வாரா சப்த கண்ணி 7 பேரும் வெள்ளாடு விரட்டுது கிடந்து விரட்டி வருது. இப்ப 7 பேர் இந்த சொனையை சுத்தி சுத்தி வாரா சரி அப்படிதானே அப்படி இல்லையா அப்படிங்களா சொனைய சுத்தி சுத்தி வாரா சப்த கண்ணி 7 பேரும் வெள்ளாடா பெருமாளும் உட்டப்பாடு இல்ல. ஒட்டப்பா கிடையாது ஒரு எவ்வளவு நேரம் தான் ஓட முடியும் வர முடியாது ஒரு 7 சப்த கண்ணி கன்னிமார்கள் 7 பேரும் ஓட முடியாமல் நிக்க சரிதான். அவர் செடியே தானே கடிப்பாரா கடிப்பாரா அடிபாரா அடிச்சிடுவா அடிச்சிடுவா செங்கமாரோ நாராயண நாராயண அடியதானே கடிபாரா கடிபாரா கடிப்பாரா ஸ்ரீமன் நாராயண நாராயண 7 பேர் உடம்புலையும் ஒட்டு துணி இல்லாம மறைச்சு வச்சு செடி கொடியெல்லாம் கடிக்காரு பெருமாள் சரிதான் செடியெல்லாம் போச்சுடி இந்த ஆடு எந்த பேவுல அவடைய செடியை கடிச்சிச்சு நேரங்கட்டு நேரத்துல இந்த வெள்ளாடு எங்க இருந்து அந்த காட்டுக்குள்ள வந்துச்சோ ஆமா நம்ம 7 பேரு ஆடை இல்லாம நிக்கும்படி நம்ம பச்சை இலையால மறைச்ச உடம்ப கடிச்சிருக்கு இல்லாம நிக்கும்படி. மானம் போயிட்டுன்னு 7 பேரு ஆடையும் கடித்து தின்னாரிய மாயக்கண்ணன் சரி அந்த செடி கொடிகளை கடித்ததுனாலே ஆமா மீண்டும் இவன் சுனைக்குள்ளே இறங்கினார் மறுபடியும் இறங்கியாச்சு இவன் எங்க போவ யாரும் பாத்திரக்கூடாது அதானே சரி இன்னைக்கு நம்ம தலை விதிந்து ஆத்துக்குள்ளதான் குளத்துக்குள்ளதான் நிக்கணும் ஈரத்துக்குள்ள இங்கதான் கடை இருட்டு வரைக்கும் நம்ம இவ்வளவு நிற்பம்படி மானத்தை மறைக்கிறதுக்கு சரி. மார்பளவு தண்ணீரிலே சப்த கண்ணி 7 பேரும் நின்றாள் சரி இந்த வெள்ளாடா போன பெருமாள் பார்த்தாரு என்ன செய்தாரு அப்படி ஓடக்கூடிய இடத்திலே ஒரு சத்திரிக மாமுனிவர் என்ற ஒரு முனிவர் தவத்துல உட்கார்ந்திருக்காரு உட்கார்ந்துட்டாரு அந்த காட்டுக்கு அப்பாற்பத்துல முனிவர்கள் எப்பவுமே தவம் தான் இருப்பாங்க சரி அந்த முனிவர் பேரு சத்திரிக முனிவர் சத்திரிய முடிவு சத்திரிக முனிவர் தவத்துல உட்கார்ந்திருக்காரு ஆமா அக்னி யாகத்தை வளர்க்காருல்ல வளர்த்துட்டு இருக்காருல இந்த வெள்ளாடா போன நாராயண பெருமாள் அக்னி யாகத்தோடு போய் சேர்ந்தார் சரி அக்னி யாகமா இருக்காரு நாராயணர் ஆமா இந்த சத்திரிக மாமுனிவர் கண்ணை மூடினவர் தான் தவத்துல உட்கார்ந்துருக்காரு அக்னி யாகம் எரிஞ்சிட்டு இருக்கு எரிஞ்சிட்டு இருக்கு சப்தக்கண்ணி 7 பேரும் பார்த்தா என்னதான் கேட்டு இந்த வெள்ளாட்டை காணமட்டி ஓடிடுதி எங்கேயோ போயிட்டு ஆமா நம்ம நேராவது சரி ஜுரம் வந்துரும் வந்துரும் குளிர் அடிச்சிரும் வந்துருடி அந்த ஒரு அக்னி யாகம் ஒண்ணு எரியுது பாத்தியா தீ பிடிச்சிக்கிடி அங்க போய் நம்ம குளிர் காய வேணும் சரிதான் குளிரத்தான காய வேண்டி ஆய வேண்டி காய வேண்டி ஆய வேண்டி அந்த சப்த கண்ணியர் பெண்களும் வருவார் தானே காய வேண்டி காய வேண்டி கண்ணிகளும் வருவார்களா குளிர் காய வேணும் என்று அந்த அக்னி யாகத்தை பார்த்தா சப்த கண்ணி 7 பேரும் ஆமையா அந்த முனிவர் வயசான முனிவர் தான் சரி இவர் என்ன செய்ய போறாரு சப்தகண்ணி 7 பேரும் சத்திரிக முனிவர் வளர்த்த யாகத்தை தீக்குள்ள போய் நின்னு குளிர்காய போறா குளிக்க போயிட்டுக்கா முனிவர் கண் திறக்காம தவத்துல இருக்காரு சரி அந்த அக்னியோடு சேர்ந்தவர் யாரு யாரு? நாராயண கண்ணம் போய் ஆடா போனவர் அக்னியோடு சேர்ந்துட்டாருல சேர்ந்துட்டாரு இதான் இவளுக்கு தெரியாத நாராயணர்னு அதானே இவ 7 பேர் வாரா பாத்தீங்களா ஆமையா சத்திரிக முனிவர் தவத்துல உட்கார்ந்து இருக்காரு அக்னி யாகமா தீயா எரிஞ்சிட்டு இருக்காரு
இருக்கார் பெருமாள். சரி. இவ சுத்தி உட்கார்ந்த நிர்வாண கோலமா சப்த கன்னியர்கள் இருக்கா? குளிருக்கு ஆயுதா. ஆமா. அதாவது என்ன தப்பா நினைக்க கூடாது. சரி. எந்த ஒரு நெருப்பை கண்ட நெய்யும் இலகாத நெய் நெய்யாகாது. ஆகாது. என்ன தம்பி? என்ன நெய்யாகாது? சின்னல் சின்னல் ஒளிச்சு. ஆமா. நல்லா என்ன நெய் வந்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மணல் மணலா இருக்கணும்டா. அந்த நெய் தான் நல்லா இருக்கும். சீயாட்டி. எந்த ஒரு நெருப்பை கண்டாலும் எந்த ஒரு நெருப்பை கண்டாலும் சரி உருகாத நெய் நெய்யாகாது. ஆகாது. அதாவது என்ன குறிக்குன்னா என்ன நெருப்பா இருக்கிறது நாராயண கடவுள். சரி அது ஆணை குறிக்கிறது. ஆமா. சுத்தி இருக்கக்கூடிய 7 சப்த கன்னிகளும் நெய் குடமா இருக்கா? இருக்கா? கற்ப குடம். சரி. அந்த கர்ப்பப்பை இருக்கும் இல்லையா பெண்களுக்கு? ஆமையா. 7 சப்த கன்னிகளுமே நெய் குடமா இருக்கா? சரி. நெருப்பை கண்ட நெய் இலகாத உருகாத நெய் நெய் ஆகாது. ஆகாது. அர்த்தம் புரியும் நினைக்கேன். ஆமா. அந்த சத்திரிக மாமுனிவருடைய அக்னி யாகத்தை நாராயணர் சூழ்ச்சியால சரிதான். சத்திரிக முனிவர் பெண்ணினுடைய வாசத்தை நுகர்ந்தார். ஆமா. தவத்துல இருந்தவரை சுத்தி 7 பேர் நிர்வாணமா நிக்கா. சரி. அவர் 7 பேர் நிக்கிறாரு. பெண்ணுடைய வாசத்தை நுகர்ந்தார் சத்திரிக மாமுனிவர். ஆமையா. தவம் கலைஞ்சு போச்சு. கலைஞ்சிருச்சு. சத்திரிக முனிவர் சாபம் கொடுக்காரு. என்ன? ஏ சப்த கன்னிமாரே, என்ன என்னுடைய தவத்தை கலைக்க நீங்க நிர்வாண கோலமா அந்த அக்னியா முன்னாடி நிக்கிய இருக்கிய. இன்னையிலிருந்து உங்களுக்கு கன்னிமார்கள்னு பேர் கிடையாது. கிடையாது. உங்கள் கன்னி தன்மை கழிவதற்கு உங்களுக்கு 7 பேருக்கும் குழந்தை பிறக்கும். ரிஷி சாபம் சொல்லாத சாபம். கண்டிப்பா. தம்பி சரி. முனிவர்களுக்கு சாபம் மட்டும் வாங்கிடக்கூடாது. கண்டிப்பா. அவர் தவத்துல இருந்திருக்காரு. இவ 7 பேர் நிர்வாணத்துல போய் அக்னி காய பேருக்கா. அக்னியா இருக்கிறது பெருமாளு. சரி. நாராயணர் அக்னியா இருக்காரு. 7 பேரும் குளிர்காய நிக்க சாபத்தை வாங்கி கொண்டு ரிஷி கருப்பம் ரா தங்காது. உடனே 7 சப்த கன்னி வேறும் கன்னித்தன்மையிலிருந்து 7 நல்ல ஆண் குழந்தை பெற்றார். சத்திரிக மாமுனிவர் சாபத்தால் 7 ஆண் குழந்தை சப்த கன்னிமார்களுக்கு பிறந்தது. நாராயணர் அக்னியா இருக்காரு. சரி. இவரு பார்த்த வேலைதான அக்னியா இருக்க பின்னாடி குளிர்காய வந்தோம். ஆமா. பார்த்தார் நாராயணர் என்ன செய்தார்? ஆகா, என்ன நம்ம சப்த கன்னிமார சோதிக்கணும் வந்தா இவருக்கு புள்ளப கஷ்டான முடிவேன். 7 ஆண்கள் குழந்தைகளே பார்த்தா சப்த கன்னி. நம்ம என்னைக்கும் கன்னியாகத்தான் தேவலோகத்துக்கு போகணும். குழந்தைய எங்கேயோ போட்டு போயிருவோம். அவன் போயிட்டா சப்த கன்னி 7 பேரும் தேவலோகத்துக்கு பார்த்தார் நாராயணர். சரி. என்ன செய்ய முடியும்? 7 ஆம்பளை பிள்ளையா இருக்குது. சத்திரிகமா முனிவராகப்பட்டவர சூழ்ச்சியில பிறந்த குழந்தை. சரிதான். நாராயணர் அக்னி யாகத்தோடு வந்து பிறந்த குழந்தை. 7 ஆண்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கு. சரி. ஒரு தாய் வளர்க்காத வளர்ப்பு தகப்ப வளர்த்துக்கிட மாட்டான். கண்டிப்பா முடியாது. நம்ம என்னதான் புருஷன் பண்டாட்டி சண்டை போட்டுக்கிடலாம். பிள்ளைய நான் பாக்க நீ பாக்கன்ட்டு. சரி. ஒரு புள்ள தாயிட்ட இருந்து வளர்ந்த மாதிரி தகப்பன்ட்ட இருந்து வளர்ந்துக்கிடாது. அப்பேற்பட்ட நாராயணர் பார்த்தாரு. பெத்தவா சப்த கன்னி 7 வெறும் பிள்ளைய போட்டு போயிட்டார். நம்ம நாராயணர் பார்க்கடலுக்கு லட்சுமி கூட இருப்போமே. இந்த பிள்ளையில 7 ஆம்பளை பிள்ளைகளையும் கூட்டு போக முடியாது. சத்திரிக முனிவரோ கிழட்டு முனிவரா இருக்காரு. இவருக்கு நம்ம பிள்ளைல கொடுக்க முடியாது. அப்ப இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னா அது யாரால முடியும்? என் தங்கை பார்வதி சக்தியில பிறந்தாலே புட்டாபுரத்து பத்திரகாளி. நாலாந்தல பத்திரகாளி புட்டாபுரத்தால தான் முடியும். சரி. புட்டாபுரம் பள்ளி கொண்ட பொண்ணு பத்திரகாளி. அம்மா பத்திரகாளி. அண்ணனோட சத்தம் கேட்டு ஓடிவா மகாளி. பொண்ணு பத்திரகாளி. ஆய பத்திரகாளி. அண்ணனோட சத்தம் கேட்டு ஒடியா பத்திரகாளி. காளியானவளா ஒன்னா பத்திரகாளி. ஆய பத்திரகாளி. நாராயண சத்தம் கேட்டு வாரா பத்திரகாளி. எந்த பிள்ளைக்காரி. அண்ணனோட சத்தம் கேட்டு ஒடியா பத்திரகாளி. அவ புட்டாபுரம் ஒரு கொலவ பாராளி பத்திரகாளி நாராயண சத்தம் கேட்டு மாறா. புட்டாபுரம் ஊரை விட்டு மாறாளி ஆடி வாரா. அண்ணனையும் நோக்கியல்லோ மாறாளி நாலாண்டுலா பத்திரகாளி ஆடி வாரா. பத்திரகாளிய கூப்பிட்ட காரணம் என்ன?
தங்கச்சி பத்திரகாளி என்ன இந்த நாராயணன் சூழ்ச்சியால 7 ஆம்பளை புள்ள சப்த கன்னிமாருக்கு பிறந்து போச்சு. பிறந்துருச்சு. இந்த புள்ளைய தங்கச்சி நீதான் வளர்க்கணும்னு ஆமா என் தாயான பத்திரகாளி கிட்ட சரி அம்மா பத்திரகாளி கிட்ட நாராயணர் 7 ஆம்பளை பிள்ளையும் தாரவாத்து கொடுக்காரு. அவையா என் அம்மா பத்திரகாளி கேட்கா எப்படி அக்கா? என் அண்ணா நாராயணா ஏ நாராயணா உன் சூழ்ச்சியில பிறந்த 7 ஆம்பளை பிள்ளைக்கு பேர் வச்ச கொடு அண்ணா. பேர் வச்சிரு. அப்பதான் நாராயணர் பத்திரகாளி கிட்ட 7 ஆம்பளை பிள்ளை கையில கொடுக்கும் போது ஆமா ஏ பத்திரகாளி என்னென்ன இந்த நாராயணர் சூழ்ச்சி அக்னியில இருந்து பிறந்த புள்ள ஆமா இந்த 7 ஆம்பளை பிள்ளையும் சரி. நாளை ஒரு காலத்துல நாட்டையே ஆளக்கூடிய பிள்ளையா இருப்பான். ஆமா அதனால சரி நாராயணர் சூழ்ச்சியில பிறந்ததுனாலையும் என்ன நாளை ஒரு காலத்துல நாட்டை ஆளுவதனாலையும் ஆமா அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன இது? ஏ நாடாறு நாடாறு என்று சொல்லி பேர் ஏ வைத்தார். நாடாறு நாடாறு என்று சொல்லி பேர் ஏ வைத்தார். நாடார் என்று பெயர் வைத்தால் நாராயணர் பெற்ற மக்கள் நான் 2 பேர் வைத்தா பத்திரகாளி பெற்ற ஏ மகன். பத்திரகாளி பெற்ற மக்கள் செல்ல பிள்ளை நாடார் மக்கள் பத்திரகாளி பெற்ற மகன். நல்ல பிள்ளை நாடார் மகன். நாடார் என்று நாடார் பெயர் கொடுத்தார். பெயர் கொண்டுதார். பெயர் கொடுத்தார். பெயர் கொண்டுதார். ஏன் நீலமேக வர்ண கண்ணவிதான் என்று பெயர் கொண்டுதார். பெயர் கொடுத்தார். மிக வர நாராயணே. அம்மா என்ன? ஏதாயே தாயே? நாராயணன் சூழ்ச்சியில பிறந்ததுனாலையும் ஆமா 7 ஆம்பளை பிள்ளை நீ பெத்த தாய் மாதிரி நீதான் பாத்துக்கிடணும். சரி புட்டாபுரத்து பத்திரகாளி அம்மாட்ட 7 பிள்ளை தர பார்த்து கொடுத்தார் நாராயண கடவுள். அம்மையா ஏ அம்மா என்ன அம்மைக்கு அம்மையா நீ பத்திரகாளி பாத்துக்கிடணும். நீதான் இருக்கணும். அப்பா முறைக்கு நான் நாராயணன் இருக்கேன் இருக்கேன் என்று நாராயணர் எப்படி பேர் கொடுத்தாரா? எப்படி நாளை ஒரு காலத்துல இந்த 7 ஆண் குழந்தைகளின் நாட்டையே ஆளக்கூடிய பிள்ளையா இருப்பான். சரி நாடு பாதி நாடார் பாதி என்று பெயர் கொடுத்தார் நாராயணர். ஆமா நாட்டை ஆளக்கூடிய பிள்ளை என்பதனாலையும் நாராயணர் சூழ்ச்சியில பிறந்ததுனாலையும் ஆமையா நாடார் என்று 7 பிள்ளைகளுக்கும் பொதுவான பெயர் வச்சாரு. சரிதான். ஏ தம்பி என்ன சத்திரிக மகாமுனிவருடைய விந்தினவிலிருந்து பிறந்ததனாலையும் சரி இவர்கள் சத்திரிய குல சான்றோர் என்று பெயர் வைத்தார். பேர் வைத்தார். சத்திரிய குல சான்றோர் என்று பெயர் வைத்தார். காளி பெயர் வைத்தா காளி. அம்மா பத்திரகாளி ஏ அம்மா பத்திரகாளி. நாடுவாதி நாடார் பாதி சொன்னா பத்திரகாளி சத்திரிய குல சான்றோர் என்று சொன்னா பத்திரகாளி. அம்மா பத்திரகாளி நாடுவாதி நாடார்வாதி சொன்னா பத்திரகாளி. ஏ பணம் மரம் ஏறுபவன் அம்மா நாடார் மக்கள் அம்மா நாடார் மக்கள். சத்திரிய குல மக்கள் ஏ சத்திரிய குல மக்கள். நாராயணர் பத்த மக்கள் நாடார் குல மக்கள் ஏற வைத்தவர்தான் நம்ம நாடார் மக்கள். நாடார் குல மக்கள் நம்மளையோ காத்தருவா பத்திரகாளி தாயே. தாயி 7 பிள்ளை நீ பத்திரமா பாத்துக்க. பத்திரகாளி 7 பிள்ளை தாய்க்கு தாயா பாக்கணும். நான் தான் அப்பா. ஆ அது முறை வந்து வளர்ப்பு அப்பா மாதிரி நீ வளர்ப்பு அம்மா மாதிரி. பாத்தியா? 7 ஆம்பளை பிள்ளைதான். 7 பிள்ளை நாளைக்கு நாட்டை ஆளக்கூடிய பிள்ளை நாடார்னு பேர் வச்சார். சரி சத்திரிக முனிவர் தவத்துல பிறந்தாலும் சத்திரிக குல சான்றோன்னு பேர் வச்சார். ஆமா நாளைக்கு நாட்டையே ஆளக்கூடிய பிள்ளை. சரி ஆண்டிருக்காரே நாட்டையே நம்ம கர்ம வீரர் காமராஜரும் நாடார்குல மக்கள் தானே. ஆமையா பத்திரகாளி பெத்த மக்கள்ல வந்த வாரிசு தானே. கண்டிப்பா அப்பேற்பட்ட நாராயணர் நாடுபாதி நாடார்பாதி என்று பெயர் கொடுத்தார். சரிதான். இப்படி நாடார்குல மக்கள் 7 பேரை பத்திரகாளி அம்மா புட்டாபுரத்துல சரி பசும்பால் ஊத்தி வளர்க்கல, என்ன அழகா புலிப்பால ஊத்தி வளர்த்திருக்கா. வளர்த்திருக்கா. நல்ல வீரமுள்ள பிள்ளைய நாடார் மக்கள் இருக்கணும். சரி வீரமாக விவேகமாக நாடார் மக்கள் 7 பேரும் எப்படி வளர்ந்து வாரா? எப்படி வர்றான்? ஒரு வயதா 2 வயதா இருவயதா 2 வயதா இருவயதா அனை மொத்த 3 நல்ல வயதுமாச்சு. இருவயதா இருவயதா 2 வயதா மூன்று வயதோ மாஜி. பத்திரகாளி அம்மா மணார் மக்களை 7 பிள்ளைகள் அழகாக பெத்த பிள்ளையா வளர்த்து வரா புட்டாபுரத்துல. சரி அந்த 7 பிள்ளைகளுக்கும் குடிக்கிறதுக்கு அம்மா ஒரு சுனையை உருவாக்கி வைக்க. கண்டிப்பா 7 பிள்ளை நாடாரு கேட்கான், என்ன அம்மா பத்திராளி அம்மா பத்திரகாளி அம்மா எனக்கு பாவி பசிக்கு தாகமா இருக்குமா. சரி பத்திரகாளி அம்மா சூலத்தை கொண்டு மண்ணுல ஒரு குத்து குத்துனா குத்துதா. அந்த இடத்துல இருந்து ஊற்று சுனை நீரான உருவாகியது. சரி அதில் கையெடுத்து அழகா 7 பிள்ளைகள் நாடார் மக்கள் தண்ணி குடிக்காங்க. ஆமையா அன்றிருந்த சுனையானது நாடாருக்குன்னு மட்டும் உருவாக்கிய சுனை. சரி அப்பதான் ஒரு நாள் இந்த சுனையில என்னய்யா ஒரு ஐயர் மனைவி
என்ன செய்தா? அவருக்கு ஒருத்தைக்கு ஒரு மகள். சரி, 3 பேரும் ஐயர் குடும்பம் நடந்து வராங்க. பத்திரகாளி அம்மா நாடாறு மக்களுக்கு குடுவாக்குன சொல்ல போய் கையையும் காலையும் அலம்பிட்டாங்க. யாரு? ஐயர் பொண்டாட்டி, ஐயர் மவா. சரி, அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக கை கால கழுவுனாங்க பாருங்க. ஆமையா. பார்த்தா சத்திரிகுல சான்றோர் மக்கள் 7 பிள்ளை நாடாரும். என்ன? ஏ அண்ணா, ஏங்க வாங்கடா. நம்ம 7 பேர் நாடாருக்கு நம்ம அம்மா பத்திரகாளி அம்மா சொன்ன தந்தால குடிக்கிறதுக்கு. இதுல போய் இந்த ஐயர் பொண்டாட்டி மகா 3 பேரும் கையும் காலையும் அலம்பிட்டாங்களே. ஐயரை தூக்குறேன். ஐயரை தலைகீழ நட்டியாச்சு. ஐயர் பொண்டாட்டியும் அவளையும் தலைகளை நட்டியாச்சு. எங்க தண்ணி குடிக்க வந்திருக்கீங்களா? ஐயர் மகா பொம்பளை பிள்ளை இருக்கா, அவளையும் தலைகளை நட்டியாச்சு. அதான் பத்திரகாளி அம்மா என்ன செய்தா? செல்ல மக்கா, என்ன ஐயா 7 பிள்ளை நாடாறுகுல மக்களே, என்னம்மா தண்ணி குடிக்க வந்த மக்களையும் தலைகளை ஊனி வச்சுட்டீல. சரி, இன்னையில இருந்து அவங்க ஒரு கற்பக விருட்சமாக மாறட்டும். ஆணாக இருக்கக்கூடிய ஐயரை ஒரு ஆண் பனைமரமாக மாற்றினார். சரி, பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஐயர் பொண்டாட்டியை ஒரு பெண்பனையாக மாற்றினார். ஐயருக்கு மகாவை ஒரு தென்னம் பிள்ளையாக மாற்றினார். சரி, 3 கற்பக விருட்சமாக பனைமரங்களாக மாற்றிக்கொண்டேன். மூத்தவனே இங்க வா. நாடார்ல 7 பேருக்கு மூத்த பெண் நீதானே? இந்த பனைமரத்துல ஏறுடா. ஏறு பாப்போம். வரைஞ்சுக்கிட்டு யாருன்னா இங்க வாங்குற சம்பளம் அவ்வளவு உனக்குதான். அவ்வளவுதான். ஏறுடா. ஏமா நம்ம ஊர்ல இருக்கு. அப்படியா? 7 மக்கள் மூத்தவனை கூப்பிட்டா பத்திரகாளி. கற்பக விருட்சமா இருக்க பனைமரத்துல ஏறப்பா. என்னுடைய வீர பல்லை ஒன்னை உடைத்து குடித்தால் பத்திரகாளி அம்மா. சரி, சூலத்துல ஒரு கண்ணை உடைத்து கொடுத்தாள். சூலத்தை உடைச்சிட்டு பால அருவாவா நம்ம நீங்க நாடார் வீட்டுல இருக்கோம். நாடார்குல மக்களை எந்த அருவா இல்லனாலும் இந்த பால அருவா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பண்ணருவா இல்லாம இருக்காது. பண்ணருவா கண்டிப்பா இருக்கும்ல. அழகுடனே பத்திரகாளி அம்மா வீரப்பல்லை அந்த திரிசூலத்தை உடைத்து கையில கொடுக்க மூத்தவன் என்ன பண்ணா பாருங்க. அவன் பனைமரத்துல ஏறுவானா. திரிகுல சான்றோர் மக்கள் நாடுவாரி நாடார்வாரி. அவன் பனைமரத்துல ஏறுவானா, பாளையத்தான் சீவுவானா. பனைமரத்துல ஏறுதான் மூத்தவன். சரி, பத்திரகாளி அம்மா கீழே உட்கார்ந்துட்டு தான் உடுத்த பட்டு சேலை வந்து பச்சை பட்டு. அந்த பச்சை கலர் பட்டு சேலை ஒரு நூலை உருவுதா. பனைமரத்து ஓலம் இன்னைக்கு எப்படின்னா ஈக்க தான் இருந்திருக்கும். மேல உள்ள பாளைய சீவு. சரி, அதுல இருந்து நல்ல சுத்தமான பதநீர் கிடைக்கும். அந்த வாசத்தை பார்த்து நீ குடிச்சிட கூடாது. மரத்தை விட்டு இறங்கி கீழே கொண்டு வா. அம்மா 7 பிள்ளைக்கு பங்குச்சு தருவேன். பனைமரத்துக்கு மேல மூத்தமா பாளைய சீவு தான் பதனி கையில கிடைக்கும். கீழே பத்திரகாளி அம்மா தான் உடுத்தின பச்சை பட்டு பட்டு சேலையில இருந்து ஒரு நூலை உருவுதா. பனை ஓலை ஈக்கா இருந்த ஓலைய தன் பட்டு சேலை நூலால கொறுத்தாலாம். பாதி வரைக்கும் கொறுத்திருக்கா. இவன் மேல பதனிய சீவனவன் பதனிய குடிச்சு ருசி பார்த்துட்டான். ஒரு சொட்டு கீழே பத்திரகாளி அம்மா தோல் பட்டில விழுந்துச்சுல. அன்னைக்கு போட்ட பனவாலை தான் இன்னைக்கு பாதி வரைக்கும் சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் ஈக்கா இருக்கு. அந்த பனவாலைய பட்ட பிடிச்சு பதனி குடிக்கணும்னு செஞ்ச மருந்தையும் போட்டு போனால அவன் பதநீரை இறக்குதான் பாருங்க. அவன் பனைமரத்து மேல இருந்து பதநீரை இறக்குவானா. நாராயண பெற்ற புள்ள நாடார்குல மக்கள் எல்லாம் அழகுடன பதநீரை என் பத்திரகாளி மக்கள் இறக்குவா. வேலையான வேலையம்மா எங்க பத்திரகாளி. தாய பத்திரகாளி. வேலையான நேரமா போடுங்கம்மா குறவை. வாராரையா வைரவனோ வாராரையா உல்லாச கால்நடையா கேணி சட்டிக்காரி ஆத்தாரே மாரியம்மா.